ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு சீரிஸா கொண்டு வந்திருக்கும். இந்த சீரிஸ் உங்களுக்கு பார்க்க ரொம்பவே பிடிச்சிருக்கும். நெறைய பேர் இத பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கூட இருப்பீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இப்ப ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஏலியன் அதாவது ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்திருப்பாங்க. இது பார்ட் 2வா இருக்கும். பார்ட் 1 பார்த்துட்டு நீங்க இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே புரியும். பார்ட் 1 வேணும் அப்படின்னு சொன்னா கூட கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அத கூட அப்லோட் பண்ணலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் வந்து வந்துட்டு இருப்பாங்களா, அதாவது இப்ப அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதனால அவங்க ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு ஏஞ்சல் மாதிரி ரொம்ப அழகா இருப்பாங்க, கியூட்டா இருப்பாங்க. அவங்க வந்துட்டே இருக்கும்போது குட்டி பசங்களாம் அவங்கள சுத்தி நின்னு அந்த பூவெல்லாம் தூவிட்டே இருப்பாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க தோள்ல வேற எப்பவுமே உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்க வேற உட்காந்துருக்காங்க. அந்த ஆமைக்குட்டி இருக்கும்ல, அது வேற உட்காந்துட்டே இருக்கும். இப்போ இவங்க கிட்ட வருவாங்க. இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்காக ஒரு ரிங் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அந்த ரிங் வந்து எப்படி செஞ்சிருப்பாங்கன்னா, ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு வாயிலேருந்து பிளட் வரும்போது ப்ளூ கலர்ல வந்திருக்கும்ல, அதை வச்சு ஒரு ஸ்டோன் அதை ரெடி பண்ணி ஹீரோ வந்துட்டு ஒரு ரிங் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. ஹீரோயின் வந்த உடனே அந்த ரிங்கை தான் அவங்களுக்கு போட்டு விடுவாரு. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காக ஒரு ரிங்கை வந்து போட்டு விட்டுருவாங்க. ஹீரோக்கும் வந்து கல்யாணமே முடிஞ்சிருக்கும். இந்த டைம்ல வந்து ஹீரோயின் வந்து எப்படிலாம் அவங்க மீட் பண்ணாங்க, எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. சந்தோஷமான அந்த மெமரியோட கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்க சந்தோஷம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நீடிச்சிருக்காது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஜெட் இருக்குல்ல, அது வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஆமையை அங்கே உள்ள இழுத்துரும். உள்ள இழுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனையும் அப்படியே உள்ள இழுக்க பார்க்கும். ஹீரோ வந்து போகாதன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனால் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு மேக்னெட் மாதிரி பவரில் தானே அது இழுத்துரும். அதனால அவங்க ஹீரோயின் அங்கே போயிடுவாங்க. இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹீரோயின் சேர்ந்திருப்பாங்க. அதுக்குள்ள இந்த மாதிரி நடந்திருக்கும். அது கல்யாணம் ஆன உடனேவே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினை கூட்டிட்டு போனாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயினை போட்டு அடைச்சி வைக்கிறாங்க. அது எப்படி ஏலியனாக இருக்கிறவங்க வந்துட்டு எப்படி மனுஷங்களை வந்துட்டு லவ் பண்ண முடியும், கல்யாணம் பண்ண முடியும்? ஹீரோயின் வந்து ரூல்ஸை வந்து மீறிட்டா, அவளை இனிமேல் நம்ம வெளியவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. இப்போ ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ ஏற்கனவே ஹீரோவோட மெமரிஸ் எல்லாம் வந்து அவங்க எரேஸ் பண்ணுறாங்களா, அதனால அவங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, வேகமாக ஹீரோட மெமரிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே வந்து அவங்களோட ஹீரோ ரிங்கு போட்டு விட்டார்ல, அந்த ரிங்குக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. பார்த்துட்டு இருக்காங்களா அந்த ஏலியன் அவங்க எல்லாருமே, அவங்கலாம் என்ன பேசுகிறாங்கன்னா, எப்படி நம்ம கூட்டத்தில் இருக்க இந்த பொண்ணுக்கு வந்துட்டு எப்படி இந்த மாதிரிலாம் தோறலாம், ரூல்ஸை மீற அளவுக்கு இவ எப்படி நடந்துக்கலாம், இவளுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்தே ஆகணும், அப்போ தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா முகத்தை காட்டாமல் வாய்ஸ் மட்டும் வந்துட்டு இருக்கு. அவர் என்ன சொல்வாருன்னா, அது எப்படி அது நம்ம பொண்ணு மேலேயே நம்ம தப்பு சொல்ல முடியாது, அவங்ககிட்ட ஏதோ ஒரு ஹார்மோன் ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது, அதனால தான் இது வந்து அட்ராக்ட் ஆயிருக்கு, இதை நம்ம எப்படியே விட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மகிட்ட இருக்க ஏலியன் பொண்ணுங்க எல்லாருமே இந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட தேடி போயிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம அது என்னன்னு கண்டுபிடிச்சா அதுக்கு முதல் தீர்வை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அடுத்ததாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த ஃபுல்லாக மெமரி ஃபுல்லாகவே அழிச்சிடுறாங்க. அழிச்சிட்டு ஹீரோயினை வந்துட்டு ஹீரோ வந்து வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ண மாதிரி அவங்க மைண்டில் வந்து செட் பண்ணி வச்சுறாங்க. அந்த செட்டிங்ஸை மாற்றி விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தோளில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த ஆமைக்குட்டி அதையும் வந்து ஒரு பொண்ணாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ள மெமரி எல்லாத்தையுமே அழிச்சிடுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரையுமே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் புதுசாக அவங்கள செட் பண்ணி திரும்பவும் அனுப்புகிறாங்க. எதுக்காகனா, அவங்களுக்கு தானே அந்த ஆள் யாருன்னு தெரியும், அவங்ககிட்ட என்ன இது இருக்குது அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு வரணும்னா இவங்க ரெண்டு பேரை திரும்ப அனுப்பணும்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு மயக்கம் தெளிது. மயக்கம் தெளிஞ்சவொன்னே அந்த ஆமைக்குட்டி இருக்குல்ல, அது இப்போ பொண்ணாவே வச்சுக்கலாம், ஹீரோனோட ஃப்ரெண்டாக வச்சுக்கலாம். அது வந்து கேட்கும், ஏன் நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இந்த ட்ரெஸ் போட தான் பிடிச்சிருக்கு, அதனால அதை போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சீக்கிரமாகவே பூமிக்கு போகணும், அவங்ககிட்ட இருந்து அந்த நம்மளுக்கு கொடுத்த வேலையை வந்து நம்ம சீக்கிரம் முடிச்சுட்டு உடனே வந்துடணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோ பையலுக்கு எவ்வளோ திமிரு, என்னை எப்படி வற்புறுத்தி கல்யாணம் பண்ணியிருக்கான் பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டே கிளம்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஜெட் இருக்குல்ல, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ட் ஆகிடுது. உடனே ரெண்டு பேரும் அங்கேருந்து அதுலேருந்து வெளியே வந்து விழ ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க ரெண்டு அந்த ஃப்ரெண்டும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிடறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு தனியாக வந்து விழும்போது நம்மக்கிட்ட நம்ம ஏன் கத்திக்கிட்டே வராங்க, நம்ம ஏன் கத்தணும், நம்மக்கிட்ட தான் பவர் இருக்கே, அதை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா, நேராக வந்து ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிறாங்க. அங்கே கரெக்டாக ஹீரோ வந்து நிற்கிறாரு. ஹீரோயின் கையில் உள்ள அந்த ரிங்கையும் பார்க்குறாரு. இப்போ இவங்க என்ன வந்துட்டாங்கன்னா, டைம் ட்ராவல் பண்ணி 2018க்கு வந்துடுறாங்க. ஹீரோ மேலே போய் வந்தாங்க, நேராக போய் ஹீரோ மேலே போய் விழுந்துடுறாங்க. ஹீரோ மேலே போய் ஹீரோயின் விழுறாங்களா, விழுந்தவொன்னு பார்த்தீங்கன்னா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த ஹார்மோனை தானே கலெக்ட் பண்ண வந்தாங்க. அவங்க கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க போட்டிருக்க ரிங்கு வந்து ஹீரோட ஹார்மோனை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோக்கு இப்போ எதுனே தெரியல. எந்திரின்னு சொல்றாரு. ஹீரோயின் எந்திரிக்கவே மாட்டாங்க. உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா என்னைய போட்டு நசுக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோ ஹீரோ எந்திரிச்சு வராரு. இப்போ அவர் எங்க வராருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவர் ஒரு இந்த பர்ஃப்யூம்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ ஒரு புதுசாக ஒரு பர்ஃப்யூம் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதை வந்து லான்ச் பண்ணுறதுக்காக தான் அவர் வந்துட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவருக்கு வந்து கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். இங்கேயும் அப்படி தான் இருக்காங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, நான் கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிட்டு தான் இருக்கேன். எனக்கு வரப்போகிற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லாங் ஹேராக வச்சிருக்கணும், ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருக்கணும், அந்த மாதிரிலாம் ஹீரோ வந்து பேசிட்டு இருப்பாரு. பேசுறதை கேட்டுட்டு இருக்க ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவம் வருது. இவனுக்கு எவ்வளோ திமிரு, நம்மளை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ கல்யாணம் ஆகாதவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எல்லார் முன்னாடியும் போய் நம்ம தான் என்னதான் அவன் கல்யாணம் பண்ணுறதை சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்டேஜில் போய் நின்றுட்டு நான் தான் அவரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இவர் மேலே பைத்தியமாக இருக்க சில பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, கல்யாண ட்ரெஸ் இப்போ ஹீரோயின் போட்டிருக்க மாதிரி எல்லாரும் போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு இவங்க சொன்னோன்னே இல்லை நான் தான் அவரோட ஒய்ஃப், நான் தான் அவரோட ஒய்ஃப்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்க்கும்போது ஃபேன்ஸ் மாதிரி கத்துற மாதிரி ஆயிடுது. உடனே ஹீரோக்கு வந்துட்டு என்ன நினைக்கிறேன்னா, இவனா லூஸாக இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மேனேஜர் இருப்பாரு, அவரை கூப்பிட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வரவே மாட்டேங்கிறாங்க. வலுக்கட்டாயமாக அவங்கள இழுத்துட்டு போய்
போயிட்டு அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொல்லும்போது இல்லை அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் தான் அவரோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டையும் அவங்க சண்டை பிடிப்பாங்க. 2018 இருக்கிறதுனால வந்து அவங்க சித்தி இன்னும் மாறாம தான் இருக்காங்க. ஸோ அவங்க சித்தி வந்துட்டு இந்த ஹீரோ பண்ணுற ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப கோவமாக வருது. இது ஃபுல்லாகவே என் பையன் இருக்க வேண்டிய இடம் இவனுக்கு கிடச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் பையனுக்கு வந்து கால் பண்ணி என்னப்பா படிக்கிறியா, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டை கூட்டு ஹாய்லாம் சொல்லிட்டு அது மாதிரி அம்மா கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வந்து அமெரிக்காவில் இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு அவர் அமெரிக்காவில் இல்லை, அவருக்கு படிக்க பிடிக்காததுனால அவங்க அம்மாவுக்கு போய் சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் ஏர்போர்ட்டில் சுற்றிட்டு இருப்பாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களாம் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து தூங்கிட்டே இருக்கும். இந்த பொண்ணு எங்கே தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்போ தவறி வந்து விழுந்தாங்களா, இங்கே வந்து ஏர்போர்ட்டில் வந்து விழுந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அசந்து இங்கே நம்ம தூங்கிட்டு இருக்குன்னு கேட்டவுடனே போலீஸை பார்த்தோன்னே பயந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இவங்க ஓடுறத பார்த்தோன்னே அவர் இருக்காருல்ல ஹீரோட தம்பி, அவர் என்ன நினைப்பாருன்னா நம்மள தான் போலீஸ் துரத்துறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சிருவாரு. பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே இப்போ ஒன்றா சந்திச்சுக்கிறாங்க. உன்னையும் போலீஸ் துரத்துறாங்களா, என்னையும் போலீஸ் துரத்துறாங்கன்னு மாறி மாறி இவர் பேசிக்கிட்டு இருப்பாரு. பேசும்போது பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரு ரூம் மாதிரி இருக்குது, சின்ன இடம், அதில் போய் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. இந்த ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, ஹீரோனோட ஃப்ரெண்ட், அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹீட் ஆகிட்டாங்க அப்படின்னா வந்து திரும்பவும் அவங்க வந்து ஆமையாக மாறிடுவாங்க. அதனால 2 பேரும் அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோட தம்பி இருக்காரு, அவர் என்ன சொல்கிறாருன்னா சரி இரு உன்னையும் துரத்துறாங்களா, இரு அவங்களாம் போயிட்டாங்களா, நான் எட்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு திரும்ப வரத்துக்குள்ள ஆமையாக மாறி இருப்பாங்க. இவன் எங்கே போயிட்டாவ, இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்து வச்சு அதை தட்டி தட்டி பார்த்துட்டு இருப்பாரு. என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பவரை யூஸ் பண்ணி ஹீரோட அப்பார்ட்மெண்ட் எது அப்படின்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. அந்த ஹார்மோன் எங்கே இருக்குன்னு சொல்லி தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோட ஃபோட்டோவை பார்ப்பாங்க. அவரை பார்த்தோன்னே இவங்களுக்கு சமக்கும் வரும். என்னையே ஏமாற்றி கல்யாணம் பண்ணது இல்லாமல் எனக்கு கல்யாணமே ஆகலை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கையில் ஒரு மார்க்கரை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோட மூஞ்சி ஃபுல்லாக அவங்க வந்து கிறுக்கி வச்சிருவாங்க. கோபத்தில் வந்துட்டு அவங்க ஒரு ஃபோட்டோ பண்ணால் பரவாயில்ல, ஹீரோ இருக்கிற ஃபோட்டோ எல்லாத்தையுமே அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் கழிச்சு போட்டு தேடுறாங்க. அதோட ஹீரோ வர சத்தம் கேட்குது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்த பொருள் எல்லாத்தையும் எடுத்த இடத்துல அப்படியே கரெக்டாக அடுக்கி வச்சிடறாங்க. அதோட போய் ஒரு இடத்துலையும் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. நின்றுட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோவும் வந்துட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து படுத்துருவாரு. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றி தேடுவாங்க, எங்கேயுமே இல்லை. அப்போ ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு இடத்துல தான் அந்த ஹார்மோன் இருக்குது, எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடிட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹீரோட அந்த ஹார்மோன் வந்து இவங்களை வந்து ஈர்க்கிற மாதிரி இருக்கும். உடனே வந்துட்டு நம்ம வந்து அட்ராக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த மூக்கிலலாம் வந்து பஞ்செல்லாம் சொருகி வச்சுட்டு அவங்க அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்படியே தேடிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அதையும் மீறி அவங்களுக்கு அந்த ஹார்மோன் இதை அவங்க மூக்கில் போக ஆரம்பிச்சிடும். டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே மயங்கி அப்படியே ஹீரோ கிட்டே படுத்துருவாங்க. ஹீரோ மேலே கையை போட்டு வர படுத்திருப்பாங்க. திடீர்னு முழிச்சு பார்க்குற ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஒன்றும் பண்ணலையே, நீ தான் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டேன், உன் மேலே நான் ரொம்ப கோவமாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. வந்துட்டு ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு இவரை வந்து வெளியே அனுப்பிடுறாங்க. நான் அப்படியே கோச்சிக்கிட்டு போகிற மாதிரி ஹீரோயின் அங்கேருந்து ஓடிடுறாங்க. இவளுக்கு எப்படி இந்த அட்ரஸ்லாம் கரெக்டாக தெரியுது, எப்படி இந்த இடத்துக்கு வந்தானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இப்போ யோசிச்சுட்டே இருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே வந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க காலு கடையிலே அந்த ஆமா கிடக்கும், அதாவது அவங்க ஃப்ரெண்டு அதை எடுத்து வச்சுட்டு நீ என்ன மறுபடியும் ஆமை ஆகிட்டே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ரொம்ப ஹீட் ஆகிட்டேன் அதனால் ஆமை ஆகிட்டேன்னு சொல்லும்போது நீ அந்த ஹார்மோன் எடுத்துட்டியான்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கேட்பாங்க. இல்லையே என்னால் எடுக்கவே முடியல, அவனுக்கு எப்படி என்ன சுத்தமாகவே ஞாபகம் இல்லை, என்னை யாருன்ற மாதிரி பார்க்குறான் அப்படின்னு எப்படி நான் அந்த ஹார்மோன் எடுக்கிறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம இப்போ 2018 இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்து இன்னும் ஒன்று மீட் பண்ணவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் எப்படி அவனுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கணும்னா ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு இப்போ புரிஞ்சிருது. ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலான்னு கேட்கும்போது நான் கூல் ஆகணும், இதே மாதிரி என்னால் சுத்த முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரிவா 2 பேர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் போகிறாங்க. இங்கே ஹீரோ வந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பார். ஹீரோட யோசனை என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் மழை பெஞ்சது அப்படின்னா வந்துட்டு சில விஷயங்கள்லாம் அவருக்கு மறந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் அவர் ஒரு சீக்ரெட் ரூம் ஒன்று வச்சிருப்பார். அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு ஞாபகம் இல்லாத விஷயங்களை வந்து நடந்த விஷயங்களை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாரு. அதில் ஏதாவது ஒரு விஷயம் இங்கே மாதிரி இருக்கா, இவரை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இல்லையே, வேணும் நம்மளை சுற்றி வரா, கரெக்டாக நம்ம இருக்கிற இடம் தான் தேடி வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாரு. இவர் செக் பண்ணி பார்க்கும்போது எங்கேயுமே ஹீரோயினோட எந்த ஃபோட்டோவுமே இல்லை. அப்புறம் ஏன் இந்த பொண்ணு நம்மளே சுற்றி வரா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு இப்போ ரொம்ப யோசனையாக இருக்கும். அம்மையும் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் வந்தாங்களா சாப்பிடலான்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு லேடி வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்துட்டு எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அவங்க எடுத்துகிட்டு வர போகிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள கொஞ்சம் கூலாக அந்த பிளேஸ் இருக்கவும் அவங்க வந்துட்டு திரும்ப ஒரு பொண்ணாக மாறிடுவாங்க. அவங்களுக்கே ஷாக் ஆகிடும், இந்த பொண்ணு இவ்வளோ நேரம் இங்கே இல்லையே, இது எப்படி பொண்ணு திடீர்னு வந்துச்சு அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க யோசிப்பாங்க. இவங்க வேற ஒரு பக்கம் இந்த பொண்ணு எப்படி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் பேசுவாங்க. நம்ம 2018 வந்து மாட்டிக்கிட்டோமே, நம்மளோட ஆளுங்களுக்கு வந்து நம்ம வந்து மெசேஜ் பண்ணுவோமா அப்படி இப்படின்னு கேட்கும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, எப்படி பார்த்தாலும் நம்ம 1 வருஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. அது வரைக்கும் நம்ம இங்கே 1 வருஷம் இங்கே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு ஒரு ஐடியாவும் இருக்குது, நீ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஹீரோட ஹார்மோனை வந்து கலெக்ட் பண்ணிட்டே அப்படின்னா உடனே நம்ம வந்து நம்மளோட இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சரி அப்போ நம்ம வந்து அதை கலெக்ட் பண்ணிட்டா சீக்கிரம் நம்ம இடத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4-5 பசங்க வந்து உட்காடுறாங்க. இவங்கள்கிட்ட இருந்தே நம்ம அதை ஆரம்பிக்கணும், அதாவது ஹார்மோன்ஸை கலெக்ட் பண்ணுறது ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் சும்மா போக முடியாதுல்ல, அதனால டான்ஸ் ஆடுற மாதிரி பாட்டு பாடுற மாதிரிலாம் போயிட்டு இருக்காங்க. அது ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை எப்படி கையை காலெல்லாம் ஆட்டிகிட்டே இருக்காங்க, அவங்களும் சிரிச்சிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களோட எந்த ஹார்மோன்ஸ் வந்து ஹீரோயின் வந்து அதாவது அட்ராக்ட் பண்ணவே இல்லை, அவங்க பாட்டுக்கு நார்மலாக தான் இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு போகிறாங்க. அப்போ
தான் அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பில் வச்சுருக்காங்களோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பாவம் இந்த பசங்க அந்த 2 பொண்ணுங்களும் கையில் காசு இல்லை போல இருக்குது, அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஆடிப்பாடி பொழைக்கிறாங்கன்னு நினச்சிட்டே இருப்பாங்க. உடனே வந்துட்டு நீ வேணா எங்கள் கடையில் வேணா வேலை பார்க்குறீங்களா, நான் உனக்கு பணம் தரேன்னு சொல்லுவாங்க. இப்போ வேலை தரேன்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அதெல்லாம் வேலைலாம் வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. சரி வேலை இல்லாட்டி பரவாயில்ல, சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் காசு கொடுக்காம அது ஒரு இது மாதிரி ஸ்டோன் மாதிரி இருக்கலாம், அந்த ஸ்டோனை கொடுக்குறாங்க. இது காசா, இது கையில் காசு இல்லைன்னா வந்து பாத்திரம் கழுவுங்க அப்படின்ற மாதிரி 2 பேர்ட்டையும் அவங்க சொல்லிடுவாங்க. இவங்க 2 பேரையும் பிடிச்சி வச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாத்திரம் கழுவு, இந்த வேலையை பாரு, அந்த வேலையை பாருன்னு சொல்லும்போது, என்னடி நம்ம 2 பேரும் இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முழிச்சிட்டே இருப்பாங்க. சரி நம்மகிட்ட தான் பவர் இருக்குது, இங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த இடத்த விட்டு 2 பேரும் மறைஞ்சிருவாங்க. இதை பார்த்தாலும் அவங்க பொத்துன்னு மயங்கியே விழுந்துருவாங்க. என்னதான் நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அங்கேருந்து வரவங்க எங்கே வருவாங்க அப்படின்னா, நேராக ஹீரோ கிட்ட தான் வந்து விழுவாங்க. விழுந்துட்டு இப்போ அங்கே ஆடின ஸ்டெப் மிச்சம் இருக்கும்ல, அந்த ஸ்டெப்பெல்லாம் எடுத்து போட்டு ஒரு மூமெண்ட்டை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஹீரோ பார்த்துட்டு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாரு. தள்ளிப்போன்னு ஹீரோ சொல்லிட்டே இருக்காரு. இவங்க சுற்றி ஆடிக்கிட்டே இருக்காங்களா. இப்போ ஆடிட்டே இருக்கும்போது தடுமாறி ஹீரோ போய் உள்ள போகிறாரு. அவரை உடனே இவங்க வந்து ஹீரோயின் தாங்களாக பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து இவங்க 2 பேரும் இப்போ மேலே மேலே விழுந்துட்டாங்களா. உடனே ஹீரோ வந்து ஒரு மாதிரி அவருக்கு ஃபீலிங்ஸ் இருக்கிறதுனால அவர் வந்து என்ன ஆகுது, அவர்கிட்ட ஹார்மோன்ஸ்லாம் வந்து வெளியாகுது. அது வெளியாகிறது வந்துட்டு இவங்களோட ஸ்டோன், அதாவது ரிங்கில் இருக்க அந்த ஸ்டோனில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது கலெக்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போ இவங்க வந்து அப்படியே ஹீரோட ஹார்மோன்ஸ் இவங்களை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுறதுனால அப்படியே ஒரு மாதிரியாகவே இவங்க இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க அப்படியே ஒரு மாதிரி மயக்கத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ அப்படியே தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு போன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, அவங்க போக மாட்டேங்கிறாங்க. அதோட பிடிச்சி வச்சுட்டு உன்னை சும்மா விட்டா தப்பு, உன்னை போலீஸில் தான் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து தன்னோட பவரை யூஸ் பண்ணி ஹீரோயின் வந்து தப்பிச்சிருவாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோ கூடயே இருந்தால் சீக்கிரமாக அதை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு அவரோட உடம்பு வந்து அதாவது நார்மல் டெம்பரேச்சராக இல்லாமல் கொஞ்சம் டவுன் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம தேடி வந்த வேலை வந்து சீக்கிரம் முடியும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ ஹீரோ இருக்கிற சரௌண்டிங்கில் இருந்தால் தான் சரி வரும். அவன் வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே வந்துட்டு அந்த இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வேலை செய்கிற ஆள் இல்லை, உங்களை உள்ளே எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது அவர் தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே குடிக்கல, அவங்களாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லவும், சரி அங்கே உள்ள டேட்டாவை எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிவிட்டு அங்கே நம்ம போய் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வருவாங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நேரம் சும்மாவே வெளியே அங்கேயும் திரிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு வீடு கிடச்சோன்னே கட்டில் மெத்த அதெல்லாம் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அங்கேயும் குதிக்கிறதும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதும் அந்த மாதிரியே பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ வர மாதிரி இருக்கும். இங்கே யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ஜாய் இருக்காங்களா, ஐஸ்கிரீம் கடை வச்சிருப்பாங்களா, அவங்க தான் வருவாங்க. பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும். ஆனால் அவங்க ஒன்றும் அந்த இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்துட்டு இந்த வீட்டு ஓனரோட அக்காவாக தான் இருப்பாங்க. நீ தான் இங்கே தம்பி பசங்களா, தம்பி பொண்ணுங்களா, அதுதான் அன்றைக்கி வந்து கடையில் வந்து ரகலை பண்ணிட்டீங்களா, அழகாக இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இவங்களும் அதையே அப்படியே மெயின்டைன் பண்ணிப்பாங்க. இவங்க நிறைய கேக் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இனிமேல் நானே உங்களுக்கு சாப்பாடுலாம் கொண்டு வரேன் அப்படி இப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சரி சரி நான் அவங்களும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வரும். இவங்க கேக்கு கொண்டு வந்திருக்காங்களா, அந்த கேக்கை கொண்டு போயிட்டு இப்போ ஹீரோ வீடு பக்கத்தில் தானே இருக்குது, அவர்கிட்ட கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்ம அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுவாங்க. பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஹீரோ வந்து அவங்கள சட்டை பண்ணவே இல்லை. இது ஒரு சரியான லூசு போல இருக்குன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுறாரு. இப்போ இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. வந்து ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க, அவனுக்கு எவ்வளோ திமிரு தெரியுமா, நான் போய் கொடுக்குறேன் மூஞ்சி அடிச்ச மாதிரி கதவை சாத்திட்டு அவன் பாட்டுக்கு போகிறானோன்னா, இப்போ ஒன்றுமே கவலை இல்லை, நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருக்குது, நம்மளுக்குன்னு எல்லாமே இருக்குது, பக்கத்துலேயே ஹீரோவும் இருக்கான், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், ஸோ அதெல்லாம் கவலையப்படாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. எல்லாமே இப்போ எப்படி தான் ஹீரோ வந்துட்டு நம்ம மடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் 2 பேரும் சேர்ந்து பேய் வேஷம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. ஹீரோ பயம் காட்டுறதுக்காக வந்துட்டு லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பயந்தாலும் அப்புறம் இதுங்க 2 லூசுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் போயிடுறாரு. என்னது இது, இந்த வேஷத்துக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவர் கூட வந்த வேற ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன சொல்கிறாருன்னா, மேடம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. உடனே இதுங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. மாறி மாறி போஸ் கொடுத்துட்டு இப்போ எதுக்காக வந்தோம் அப்படின்ற விஷயத்தையே மறந்துட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது, அஜிஜோ நாங்கள் இப்போ அங்கே போகணும், நாங்கள் ஹீரோ தேடி வந்தோம் அப்படின்றது அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஞாபகமே வரும். அப்புறமா தான் அங்கேருந்து போவாங்க. இதான் வந்துட்டு அவங்க அதாவது அந்த கடையில் அந்த ஆண்டி இருக்காங்களா, அந்த ஆண்டியோட அண்ணன் பொண்ணு மாதிரி நடிச்சிட்டாங்களா, அதனால் அங்கேயே வேலை பார்க்குறோம், நீங்கள் எங்களுக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதும், காசெல்லாம் கொடுக்க வேணான்னு சொல்லி பேசி வச்சாச்சு. இப்போ அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க கடையில் இப்போ வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டெலிவரி வேலை தான் பார்க்குறாங்க. இப்போ ஹீரோ ஆஃபீஸ்லேருந்து ஏதோ ஆர்டர் வந்திருக்கு, அதுவும் ஹீரோக்காக தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் வந்து இதுதான் சான்ஸ், இதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போய் டெலிவரி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்கே வந்துட்டு அவங்க ஆண்டி இருக்காங்க, அவங்க வந்து புதுசாக ஒரு சேரை வாங்கி அதில் ஹாயாக உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு அதில் உட்காரும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஸோ இது நல்லா இருக்கும் போலே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் உட்காந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, டெலிவரி போகும்போது அந்த சேரையும் தூக்கிட்டு போகிறாங்க. போயிட்டு வழுக்க டைமாக ஹீரோ போய் அதில் உட்கார வச்சு இதில் உட்காந்துட்டு இந்த காஃபி குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்ற மாதிரி அவர் தள்ளி தள்ளி விட்டுட்டு இருக்காரு. இவங்க மேலே மேலே வந்து விழுந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ அவரோட ஆஃபீஸ் பாய் உள்ளே வரும்போது, சார் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன், நான் வெளியே போகிறேன்னு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதை முதல் வெளியே கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு இப்போ அவங்க ஆண்டிக்கு தெரிஞ்சிருது. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நீ எதுக்காக அவன் பின்னாடி சுற்றி சுற்றி வர, அவனை உனக்கு பிடிச்சிருக்கா அவ்வளோதானே, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அவனை நீ அவனுக்கு உன்னை பிடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, கலர் கலராக ட்ரெஸ் போடணும், நிறைய நிறைய மேக்கப் போடணும், அவன் முன்னாடி போய் இப்படியே எப்படி நின்றுட்டு இருக்கணும், அவனுக்கு பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒன்றும் புரியாது, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவெடுத்து
எடுத்துடுறாங்க. வச்சு அடுத்தது ஹீரோ எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானா, ஹீரோ வந்துட்டு அவர் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிறதுக்காக அந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு ஸ்விம்மிங் பூல் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போவார். 2 டிக்கெட் புக் பண்ணியிருக்கான் அப்படின்றது இவங்க அவர் என்ன பண்ணுறாருன்றதை இவங்க சிஸ்டம் வழியாகவே தெரிஞ்சுப்பாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்லவும் 2 டிக்கெட் ஆப்பா அவன் யார் கூட போகிறான்றதை முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினை வந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் அது போகிற இடத்துக்கு வந்துருவாங்க. உள்ளே ஒரு ரோபோ நின்றுட்டு இருக்கும். அது வந்து இவங்க 2 பேரையும் உள்ளே விடாது. ஒன்று அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க, நீ உள்ளே போ நான் இதை பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே நினைப்பாங்க. ஹீரோயின் மட்டும் உள்ளே போவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல அதில் தான் வந்துட்டு உள்ளே உட்காந்துருப்பாரு. கண்ணில் வந்து துணியை மாதிரி போட்டுட்டு கை அப்படியே அப்படியே மிதந்துட்டே இருக்க மாதிரி இருப்பார். ஹீரோயின் வந்துட்டு எப்படி வந்துட்டு வந்து கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. வந்துட்டியா கையை அமுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் பார்த்தீங்கன்னா அவங்க கையை அமுத்திட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து மெத்துன்னு இருக்க மாதிரி இருக்கும். அவங்க அதாவது மெத்தின்ற மாதிரி அவங்க அமர்த்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாங்க, என்ன உங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அவர் கேட்டுட்டு இருப்பாரு. உடனே இவங்க பிடிச்சி கிள்ளி வச்சிருவாங்க. டக்குன்னு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குவாங்க. இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு இப்போ வெளியே ரோபோட்டோட அவங்க பேசிட்டு இருக்காங்களா ஹீரோனோட ஃப்ரெண்டு. அங்கே வந்துட்டு ஹீரோட தம்பி இருக்காருல அவர் வராரு. இப்போ 2 டிக்கெட்டாக அவர் புக் பண்ணது வந்து அவருக்கும் அவரோட தம்பிக்கும் தான். அவர் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்டை பார்த்தோன்னே அதுகிட்ட பேசிட்டு இருக்காரு. அது இல்லாமல் இவங்கள தான் ஏர்போர்ட்லேயே இவர் மீட் பண்ணிட்டார்ல, திரும்ப இவர் மீட் பண்ணதுனால அவங்க கூட சகஜமாக பேசிட்டு இருக்காரு. அன்னைக்கு எங்கே போயிட்டா திடீர்னு காண போயிட்டா அப்படின்னு 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போது 2 பேரும் ஸ்விம்மிங் பூல் கிட்ட வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட வந்து அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக ஹீரோயின் எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க. நீ என்ன இங்கே பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவங்கள பார்த்துருவாரு. விரட்டி விட்டுட்டே இருப்பாரு. இவங்க எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோ கிட்ட அது வந்து அந்த ட்ரெஸ்ஸையும் அவங்க எடுத்துப்பாங்க. என்கிட்ட வேறு ட்ரெஸ்ஸில் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சத்தம் போடவும் அவங்க கொடுத்துட்டு இங்கே வெளியே வந்துருவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க 2 பேரும் என்ன பேசிப்பாங்கன்னா ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் என்னதான் முயற்சி பண்ணாலும் அவன்கிட்ட எதுவுமே கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பேசும்போது அப்போ தான் ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஓடுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடி சொல்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஹீரோ உட்காந்துட்டு இருப்பாரு. ஹீரோட தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கை காலெல்லாம் அமுத்தி விட்டுட்டே இருப்பாரு. அண்ணா எனக்கு யூஎஸ் போய் படிக்க பிடிக்கவே இல்லைண்ணா, அம்மாட்ட சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லுவார். அவர் என்ன சொல்வாருன்னா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணால் உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லுவார். ப்ளீஸ்ண்ணா எனக்கு டிராயிங் பண்ண தான் பிடிச்சிருக்கு, எனக்கு ஆர்ட்டில் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு என்ன சொல்லுவாரு, சரி அப்போனா ஒன்று சரி உனக்குன்னு ஒரு சின்ன ஒரு இடம் மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். அதில் வந்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி ஆர்ட்டெல்லாம் நீ வந்து வரைஞ்சிட்டே இரு. அப்புறம் அதையே வந்து நம்ம ஒரு ஆர்ட் கேலரி மாதிரி பெருசாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவோம். ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கிஸ் பண்ண போறாரு. அந்த நேரம் கரெக்டாக இவங்க 2 பேரும் வந்து பார்த்துறாங்க. நான் தான் சொன்ன பத்தியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. என்னென்னு முடிவெடுக்கிறாங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க வரைக்கும் நீ அதை நம்ம வந்த வேலை நடக்காது. அதனால வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஹீரோட தம்பியை தனியாக கூட்டிட்டு போயிடுறேன், நீ அவன்கிட்ட போய் ஈஸியாக அதை எடுத்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்துட்டு இப்போ ஹீரோட தம்பிக்கிட்ட வந்து இந்த ஃப்ரெண்டு வந்து பேசுவாங்க. நம்ம 2 பேரும் ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அவரும் அவங்களோட போயிடுறாரு. இங்கே ஹீரோ கூட போயிட்டு பேசலாம் நினைக்கும் போது ஹீரோ வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அதோடு பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது நீ இப்படிலாம் எக்ஸசைஸ் பண்ணி தான் அவ்வளோ ஃபிட்டாக இருக்கியா, நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதோட ஹீரோவும் என்ன பண்ணுறாருன்னு இவங்க அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேகமாக நடக்கிற மாதிரி செட் பண்ணி விட்டு போயிடுறாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்படியே ஓடிக்கிட்டே இருந்தால் எப்படி நம்ம வந்த வேலை நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. ஹீரோ கொஞ்சம் கூட பிடி கொடுக்காம போயிட்டே இருப்பாரு. இவங்க லூஸ் மாதிரி ஹீரோ பின்னாடி சுற்றிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் இங்கே கேம் விளையாடிட்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்து அழகாக கேம் விளையாடிட்டு ஒரு பந்தயம் வர வச்சுப்பாங்க. அதாவது யார் தோக்குறாங்களோ அவங்க ஒரு உண்மையை சொல்லணும், அவங்க லைஃப்பில் ஏதோ மறைச்சு வச்சிருக்க உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பையன் இருக்கால ஹீரோட தம்பி அவர் தான் தோத்து போயிருப்பாரு. சரி நான் தோத்துட்டேன், என்னோட டேர்னுக்கு நான் சொல்ல வேண்டிய உண்மையை சொல்லிடுறேன். நான் வந்து இன்னும் யூஎஸ்ல இருக்க வேண்டியது, நான் படிக்கணும், ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தெரியும், எங்கள் அம்மா அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவார். ஒரு ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன ஆச்சு, வேலை ஏதாவது நடந்துச்சான்னு கேட்கும்போது இல்லை எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு. சரி இரு நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பவும் போயிடுறாங்க. அப்புறம் திரும்பவும் இவங்க கேம் விளையாட ஆரம்பிச்சுறாங்க. அவங்க போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஒரு இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள்லாம் இருக்கிறத பார்த்தோன்னா அவருக்கு அந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அந்த ஸ்மெல்லாம் பிடிச்சிருக்கு. இதுதான் உனக்கு பிடிச்சிருக்கா, ஆனால் எவ்வளோ அழகாக இருக்கு அந்த பூக்களோட, இவன் அழகாக இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறாங்க. அது மாதிரிலாம் நம்ம யோசிக்க கூடாது, நம்ம வந்த வேலையை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த பூக்காமல் இருக்க பூக்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் பூக்க வச்சிடறாங்க. அப்படியே அவர் மேலே எல்லா பூக்களும் விழுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் அப்படியே நடந்து வரும்போது ஹீரோ அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அந்த ஹீரோ வந்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து அவங்க மேலே அப்படி கை வைக்கிறாங்க. உடனே வந்துட்டு ஹீரோ வந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இதுக்கப்புறம் என் பின்னாடி வந்தனா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவார். 2 பேரும் கேம் விளையாடிட்டே இருக்காங்களா. விளையாடுற கேம் ஃபுல்லாகவே வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் ஜெயிச்சிட்டே இருக்காங்க. ஹீரோட தம்பி வந்து தோத்துட்டே இருப்பார். சரி ஓகே நீ எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டே, இப்போ நீ தான், அப்போ நீ என்ன வேணுமோ கேட்குறியோ அதை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம 2 பேரும் ஊரை சுற்றி பார்க்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. உடனே இந்த பையன் என்ன சொல்கிறாங்கன்னா நான் ரொம்ப சின்ன பையன், எனக்கு அதெல்லாம் சரி வராது அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவங்க உடனே அடிக்க போகிறாங்க. சரி ஓகே அப்படின்னு அவர் ஒத்துக்கிறாரு. அதாவது அவருக்கு அவங்க கூட அந்த மாதிரி போகிறதெல்லாம் பிடிக்கல, இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாரு. கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் ஹீரோட தம்பி வந்து சொல்லுவார். அதாவது இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ஊரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்ற அப்படின்னு சொன்னோன்னே நீ ஏன் சின்ன பையன், உன்னையே ஒரு பொண்ணு கூப்பிட்றாளா, சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதெல்லாம் உனக்கு தான் தனியாக ரூம் இருக்குல்ல, நீ எதுக்கு இந்த ரூமில் வந்து படுத்திருக்கேன்னு ஹீரோ கேட்பாரு. அப்போ அவர் என்ன சொல்வார்னா சின்ன வயசில் நம்ம 2 பேரும் ஒன்றா தானே தூங்குவோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ ஒரே எட்டு உதச்சிருவார். அதோட போய் அவரும் விழுந்துருவார். இங்கே ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் முயற்சி நடக்க மாட்டேங்குது, இன்னும் கொஞ்சம் பயிற்சி வேணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பர்ஃப்யூம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பர்ஃப்யூம் வந்து
கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும், அதுக்கான டேட்டையும் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. அங்கே சித்தியோட தம்பி ஒருத்தர் இருக்காருல்ல, அவரும் வந்துட்டு தேவையில்லாத ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தலையிடுற மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. அது என்னன்றது இப்போ நம்மளுக்கு தெரிய வராது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்களா, அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோவை எப்படியெல்லாம் வந்து ட்ராக் பண்ணலாம், எப்படி மடக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ போர்டில் எழுதி வச்சு சின்ன பிள்ளைங்க மாதிரி பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. ரெண்டும் போட்ட ஐடியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோவை அதாவது ட்ராக் பண்ணுறதுக்காக ஏதாவது லவ் மூவி ஏதாவது பார்த்து அவர் இது பண்ணலாம் அப்படின்றதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே அவங்க ஆன்ட்டி வந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்தாலாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, நான் சொல்கிறேன் அவருக்கு வந்து இந்த மாதிரி பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது ட்ரெஸ்ன்றது மட்டும் ஹீரோனுக்கு புரிஞ்சிருது. உடனே அவங்க மெமரியில் இருந்துட்டு அந்த ஸ்க்ரீன் வழியாக பார்க்குறாங்க, ட்ரெஸ் இப்போ இந்த ட்ரெஸ் பண்ணலாம், அப்படியே இப்போ இந்த ட்ரெஸ் வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படின்ற மாதிரி ஷாப்பிங் போக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அந்த சித்திக்கு வந்துட்டு ஹீரோட சித்திக்கு வந்து அவரோட தம்பி இருக்கார்ல, அவர் கால் பண்ணி நான் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணி முடிச்சிட்டேன், ஹீரோ இதில் வசமாக மாட்டிக்குவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இப்போ அதெல்லாம் பார்த்தாங்களே, ஷாப்பிங் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பொம்மைங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு டெய்லி ஹீரோக்கு வந்து டெலிவரி பண்ணும்போது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போட்டு போட்டு போகிறாங்க. ஹீரோ அவர் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையாக தள்ளி தள்ளி விட்டுறாங்க. எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. அங்கே உள்ள ஆஃபீஸ் பாயிலும் சொல்கிறாங்க, நீ பண்ணுறதெல்லாம் வேஸ்ட், இது என்னோட பிளான் ஏ, இன்னும் என்கிட்ட நிறைய பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் டெய்லி ஒரு ட்ரெஸ் போடுறாங்க. எதுவுமே வேலைக்கு ஆகலை. என்னதான் பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இங்கே வந்துட்டு ஹீரோட ஆஃபீஸில் ஹீரோட மேனேஜர் இருக்கால, அவர் வேகமாக ஓடி வந்து ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்வார். அதாவது இப்போ அவர் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த புது பர்ஃப்யூமை வந்து ரெடி பண்ணிட்டோம், அதை வந்து அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தார்ல. இப்போ அவங்க ஆஃபீஸில் அந்த பர்ஃப்யூமை கண்டுபிடிச்சவர் என்ன பண்ணிட்டாருன்னா வேலையை விட்டும் போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் கண்டுபிடிச்சி வச்சிருந்த பர்ஃப்யூம் அதுக்கான எல்லா டேட்டாஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு ஹீரோக்கு தூக்கி வேறு போட்டுரும். இப்போ அவர் கண்டுபிடிச்சதுல சாம்பிள் மட்டும் தான் இப்போ இருக்கணும்னு ஹீரோக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே புரியாது, கோபமாக வரும். டேட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இப்போ என்ன தான் பண்ணுறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் இன்னொரு வகையான ட்ரெஸ்ஸை போட்டு ஹீரோயின் வந்து அங்கே டெலிவரி பண்ணுறதுக்காக வருவாங்க. ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இவர் கேட்கும்போது ஹீரோ சொல்ல மாட்டார். இருந்தாலும் அவங்க தான் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அந்த மேஜிக்லாம் வச்சு கண்டுபிடிச்ச உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ இதான் விஷயமா, இதனால் ஈஸியாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. எப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் சாம்பிள் ஸ்மெல் இருக்குல்ல, அதை வச்சே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து கெமிக்கல்லாம் ஊற்றி ஊற்றி பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த அவர் என்ன எதிர்பார்த்தாலும் அதை ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. அப்போ ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஹீரோயின். அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது சரியான லூஸ்ன்னு நினச்சோம், ஆனால் இவக்குள்ள இவ்வளோ திறமை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இப்போ சந்தோஷப்படுவார். இவங்க ஹீரோயின் பண்ண வேலையால் வந்துட்டு அவங்க எந்த டேட்டுக்கு சொன்னாங்களோ அந்த டேட்டுக்கே வந்து அந்த பர்ஃப்யூமை வந்து அதாவது என்ன சொல்கிறது, அது மார்க்கெட்டுக்கு வர மாதிரி சொல்லிடுறாங்க, செஞ்சிடுறாங்க. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அந்த பார்ட்டிலாம் வைப்பாங்களா அதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுது. இதை பார்த்தோன்னா சித்தியோட தம்பி இருக்காரு, அவருக்கு வந்து ஆச்சரியமாகவும் கோவமாகவும் வருது. எப்படி இது நம்ம தானே, அப்போ அவர் ரகசியமாக பண்ண வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சாங்கல்ல, அவர் இந்த வேலையை விட்டே அவர் பணம் கொடுத்து அனுப்பி விட்டுட்டாரு, அவரும் போயிட்டாரு. அப்போ நம்ம அப்படி இருக்கும்போது எப்படி இவன் நினச்சது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு கோவம் வருது. ஆனால் ஹீரோ கூடவே இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் அவர் ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருப்பார். இது யார் பண்ணுறா அப்படின்றது இன்னும் அவருக்கு தெரியாமல் இருக்குது. ஹீரோயின் பற்றி அவருக்கு விஷயம் தெரில. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோ வந்து கண்டுபிடிச்ச அந்த பர்ஃப்யூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி அது ரொம்ப நல்ல லெவலில் போயிட்டே இருக்குது. அது வந்துட்டு அவரோட மேனேஜர் வந்து ஹீரோ கிட்ட சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன சொல்வார்னா, இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோயின் தான், அவளுக்கு ஒரு நல்ல கிஃப்ட்டை அனுப்பு அப்படின்னு சொல்வார். அதுவும் காஸ்ட்லியான கிஃப்ட்டை அனுப்ப சொல்லியிருப்பாரு. இப்போ ஹீரோயின் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஹீரோயினுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று ஹீரோ அனுப்பி வச்சிருப்பாரு. என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹீரோயினுக்கு அந்த கிஃப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஹீரோ கிட்ட வந்து வச்சுக்கிறாங்க. இங்கே வந்துட்டு இது எனக்குன்னு போட்டி வேற போட்டுக்கிறாங்க. அவங்க ஆன்ட்டியும் சரி அவங்க ஃப்ரெண்டும் சரி அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது சக்ஸஸ் ஆனதுனால வந்துட்டு அந்த பார்ட்டின்னு வச்சு கொஞ்சம் அதிகமாகவே ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிடுறாரு. அவரோட மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா அவரும் அதிகமாக பண்ணிடுறாரு. அப்போ வந்துட்டு ஹீரோயின் வாங்க வராங்க. இந்த பாருமா, நீ வந்து ஹீரோட வீட்டுக்கு பக்கத்தில் தானே இருக்க, ஹீரோவை பத்திரமா வீட்டில் கொண்டு போய் சேர்த்துருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் பாட்டுக்கு வேணும்னே போயிடுறாரு. ஏன்னா ஹீரோயின் அவங்க தானே சுற்றி சுற்றி வராங்கன்னு தெரியுதுல்ல. அதனால இவங்களும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூட்டிகிட்டு வராங்க. வரும்போது ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு போகலான்னு பார்த்தா அந்த டாக்ஸி டிரைவர் வந்து ஏற்ற மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படின்னா நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு, அதனால வந்து ஏற்ற மாட்டேன், காரில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடாரு. இப்போ என்ன தான் பண்ணுறது தெரியல. ஹீரோயின் வந்து ஹீரோ பிடிச்சிக்கிட்டு வராங்க. ஹீரோக்கு வந்து கான்ஷியஸே சுத்தமாக இல்லை, அவர் இல்லாத அநியாயம் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் அங்கே ஒரு ட்ராலி இருக்குது, அந்த ட்ராலியில் ஏறி உட்காந்துட்டு இதுதான் என்னோட கார், இதில் தான் நான் வருவேன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டே இருக்காரு. இவங்க என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. ஒன்று வேகமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து இதுக்கு மேலே நம்ம தள்ள முடியாது, நம்ம பவரை யூஸ் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பவரை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ராலியோட சேர்ந்து ஹீரோட பறந்துடுறாங்க. பறந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்தில் போயிடுறாங்க. எங்கன்னா நிலாக்கு கிட்டேயே போயிடுறாங்க. நிலா கிட்டவுடனே ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு என்ன நிலா இவ்வளோ கிட்ட தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு ஏலியன்ல, அதனால தான் நிலா இவ்வளோ கிட்டத்தில் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, எனக்கும் நிறைய சூப்பர் பவர்லாம் இருக்குது, நான் பறப்பேன், அந்த அந்த இதெல்லாம் தாண்டிலாம் நான் அந்த யூனிவர்ஸை தாண்டிலாம் போவேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கே பறந்து காட்டுன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கோட்டெல்லாம் கழட்டி ஒரு மாதிரி பறவை மாதிரி செஞ்சுக்கிறாரு. ஆனால் அவரால் பறக்க முடியல. அப்போ ஹீரோயின் கிட்ட அவர் என்ன சொல்வாருன்னா, சின்ன வயசாக இருக்கும்போது நான் பறந்தேன்னா அப்போ கீழே தவறி விழும்போது என் ரெக்க உடஞ்சிருச்சு, அதனால தான் என்னால் பறக்க முடியலன்னு சொல்லும்போது சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்படி ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைத்தனமாகவே விளையாடிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையுமே சுற்றி காட்டின ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே ஹீரோயின் வந்து ஹீரோக்கு வந்து தூக்கம் வருது, கதை சொல்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கதை சொல்கிறவங்களுக்கு தானே தூக்கம் வரும் எப்போவுமே, அந்த மாதிரி ஹீரோயினுக்கு தூக்கமாக வருது. ஆனால் ஹீரோ தூங்கவே மாட்டேங்கிறாரு. அப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்னோட சொந்த கதையே சொல்கிறேன்னு சொல்லிட்டு எதுக்காக அவங்க பூமிக்கு வந்தாங்க, அவங்க எதை தேடி வந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதோட
அவங்களுக்கு ரொம்ப தூக்கம் வருது. ஹீரோவும் தூங்கிடுறாரு. அப்படியே அவர் மேலே படுத்து இவங்களும் தூங்கிடுறாங்க. காலையில ஆனவன பார்த்தீங்கன்னா, ஹீரோ முழிச்சோனே, "நீ எப்படி இங்க வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்ப அப்படிதான் கேட்பேன். "நைட்டு நான் போறேன்னு சொல்றேன். நீ தான் என்ன தங்க சொன்ன." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரி, சரி. எனக்கு நெறையாவே நீ ஹெல்ப் பண்ணியிருக்க. அதனால இரு, நான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஆம்லெட் அதெல்லாம் போட்டு எல்லாமே செஞ்சு குடுக்குறாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிடுறாங்க. சாப்பிடும்போது என்ன சொல்றாங்கன்னா, "நம்ம எல்லாரும் பக்கத்து பக்கத்து வீட்ல தான் இருக்கோம். எல்லாரும் ஒரே வீட்லயே இருந்தா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன சீக்கிரமா அவங்க வந்த வேலைய முடிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனா ஹீரோ அதெல்லாம் சட்டை பண்ற மாரி இல்ல. "வேலைக்காக ஹெல்ப் பண்ணேன். அதுக்காக உனக்கு நானும் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு குடுத்துட்டேன். அவ்வளோதான் சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்புறாரு. இங்க வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வேக வேகமா கோச்சிட்டு வந்துடுறாரா. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அவரோட ஆஃபீஸ் மேனேஜர் வந்து, "என்ன சார் நேத்து ஜாலியா இருந்ததா?" அப்படி இப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு வம்பு வளர்க்குறாரு. "நீ தானே கொண்டு போய் என்ன வீட்ல ட்ராப் பண்ணிரு. எதுக்காக இந்த வேலை பார்த்த?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர திட்டிட்டு இருக்காரு. "இல்ல அந்த பொண்ணு தான் பக்கத்து வீடா இருக்கு. நான் உங்கள கேர்ஃபுல்லா கூட்டு போறேன்னு சொன்னா. அதனால தான்." அப்படி இப்படின்னு சமாளிச்சுக்கிறாரு. ஆனா இவரு வேணும்னு தான் அத பண்ணியிருப்பாரு. ஆனா சொல்ல மாட்டாரு. இங்க இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சித்தியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "நேத்து ஃபுல்லா ஹீரோ கூட இருந்தியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களும் வந்துட்டு ஜாலியா இருந்துட்டு, நேத்து ஃபுல்லா என்னென்ன நடந்துச்சு, அவங்க அங்க போனது, இங்க போனதுன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நேத்து கூட அவன் கூட இருந்திருக்கேன். அப்ப வந்து அந்த நீ வந்த விஷயம் வந்து ரெடியா இருக்குமே, அந்த மோதிரத்த காட்டு எவ்வளோ பெர்சன்டேஜ் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா 0.0ல தான் நின்னுட்டு இருக்கும். என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. வந்துட்டு திரும்ப வந்துட்டு அவரோட அடுத்த இன்னும் நெறைய வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நெறைய நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னும் மக்களுக்கு புடிச்ச மாரி நெறைய இத நம்ம வந்து குடுக்கணும் அப்படின்ற மாரிலாம் மீட்டிங்ல பேசிட்டே இருக்காரு. அந்த மீட்டிங்ல வந்துட்டு சித்தியோட தம்பி வந்து இல்லாததுனால, அவர் வந்து மேனேஜர கூப்பிட்டு இப்ப மீட்டிங்ல என்ன நடந்தது அப்படி இப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல அப்படின்ற மாரி அவரும் எதுவும் சொல்ல மாட்டாரு. அந்த மேனேஜர் வந்து ஹீரோக்கு தான் சப்போர்ட்டா இருப்பாரு. இப்ப இவருக்கு வந்து ஒரு டவுட் வந்துரும். ஒருவேள இந்த மீட்டிங்ல நம்ம அவன் உள்ள கூப்பிடாம இருக்கான் அப்படின்னா வந்துட்டு நம்ம மேல அவனுக்கு டவுட் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்தியோட தம்பி வந்து யோசிப்பாரு. உடனே சித்திக்கு கால் பண்ணி அதாவது அவங்க அக்காவுக்கு கால் பண்ணி சொல்லுவாரு. இந்த மாதிரி இந்த மீட்டிங்ல அவன் என்ன வந்து அலோவ் பண்ணல. ஒருவேளை நம்ம தான் அந்த மேனேஜர் வந்து அனுப்பணுன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு கேட்கும்போது, தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போட்டு. அதனால உனக்கு என்ன? நீ போன வேலைய மட்டும் பாரு அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டு ஃபோன வச்சுருவாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஹீரோவ பத்தி பேசும்போது அவங்க பெருசா கண்டுக்காம விட்டுர்றாங்களா. இப்ப ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இங்க ரெஸ்டாரண்ட்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட சித்தி இருக்காங்கல்ல, ஹீரோட சித்தி அவங்க ரெஸ்டாரண்ட்க்கு வராங்க. அவங்க மேல தெரியாம சர்வ் பண்றேன் அப்படின்ற பேர்ல கொட்டிடுறாங்க. உடனே இவங்க கோவப்பட்டு ஹீரோட சித்தி வந்து கத்தும்போது பார்த்தீங்கன்னா, யாருமே இல்லாம அவங்க திரும்பவும் மறைஞ்சு போயிடுறாங்க. இங்க தானே 2 பேர் இருந்தாங்க. திரும்ப அவங்க 2 பேரையும் காணோமேன்னு சொல்லிட்டு இவங்க சித்தி வந்து அதாவது ஹீரோட சித்தி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப இங்க வந்துட்டு அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அப்ப ஹீரோயின் வந்து அந்த பொண்ணுகிட்ட அதாவது ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ ஏன் உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறதே இல்லன்னு?" சொல்லி கேட்கும்போது, "இல்ல எப்பயாவது பார்த்தா தானே பேசுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. அடிக்கடி பேசினா தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வளரும் அப்படின்னு சொல்லவும், "சரி நான் அவன்கிட்ட பேச போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே அங்கிருந்து மறைஞ்சு போய் அவர் இருக்கிற இடத்துல நின்னுட்டு இருப்பாங்க. இப்ப சித்தி வந்து இங்க ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வந்தாங்களா, இங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஆப்போசிட்லயே வந்துட்டு அவங்க பையன மாரியே பார்ப்பாங்க. இவன் எங்க நம்ம பையன் மாரியே இருக்கான். அவன் யுஎஸ்ல தானே இருக்கான். அப்ப இவன் யாரா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. டக்குனு அவனோட பையன் நம்பருக்கு கால் பண்ணி, "நீ எங்க இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நாங்க யுஎஸ்ல தாம்மா இருக்கேன்." "என்னம்மா?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் இங்க உன்ன மாரி ஒரு பையன பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் நானா இருக்க வாய்ப்பே இல்லன்னு" சொல்லிட்டு இவரு திரும்புவாரு. பார்த்தா அவங்க அம்மா ஆப்போசிட்ல நின்னுட்டு இருப்பாங்க. அதாவது கார்ல உட்கார்ந்திருப்பாங்க. பார்த்தோன்னே, "ஐய்யய்யோ! உண்மையா தான் நம்மள பார்த்துட்டு தான் பேசுறாங்களோ?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சுருவாரு. ஓடுவாரு. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி அம்மா இருக்குல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அதுகிட்ட போய் மாட்டிக்குவாரு. 2 பேரும் இப்ப திரும்பவும் வா தப்பிச்சோம் பொழச்சோம் ஒரு இடத்துக்கு ஓடி வந்துருவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ இவருக்காக தம்பிக்காக ஒரு இடத்த அரேஞ்ச் பண்ணி குடுத்துருக்காருல்ல, இவருக்கு பிடிச்ச மாரி செய்யணுன்ட்டு. அந்த இடத்துல தான் அவர் வந்து தன்னோட திறமையெல்லாம் வரைஞ்சு வச்சுட்டு இருப்பாரு. அத தான் அந்த பொண்ணுகிட்ட காட்டுவாரு. "உனக்கு லவ் பத்தி தெரியுமா? நான் அத பத்தியும் நெறைய வரையலாம்ன்னு இருக்கேன்." அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து வேலை பார்க்குறாங்க. வேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோக்காக டெலிவரி பண்ண வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப சித்தியோட தம்பி இருக்கார்ல, அவர் கவனிச்சிடுறாரு. இந்த பொண்ணு என்ன அடிக்கடி வந்துட்டே இருக்கா? அதுவும் ஹீரோ ரூமுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காளே, யார் அவ? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்க உள்ள ஸ்டாஃப்லாம் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, அவங்க தான் ஹீரோவோட லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு கோர்த்து விட்டுர்றாங்க. அவ்வளோதான் இப்ப இவ்வளோ நாளா தெரியாம இருந்த விஷயம் வந்து இப்ப இவருக்கு புதுசா தெரிய ஆரம்பிச்சிருது. உடனே இப்ப ஹீரோயின கூப்பிட்டு, "நீ யாரு நீ?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்ன பத்தி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வந்துட்டு, எங்க எங்க அதாவது எங்களோட அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அதுக்கு நீங்க வந்து கிளைம் பண்ணுங்க, இத பண்ணுங்க, அத பண்ணுங்கன்னு" சொல்லவும், ஓகே நாங்க உங்க கஸ்டமருக்கு ரெகுலர் கஸ்டமரா ஆயிடுறோம். அதாவது உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ரெகுலர் கஸ்டமரெல்லாம் ஆயிடுறேன். உன்ன பத்தி சொல்லணும்னு, அத தெரிஞ்சுக்கணுமா, இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டே தான் இருக்காங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, மேனேஜர் வராரு. ஹீரோட மேனேஜர் வந்துட்டு, "ஹீரோ உன்ன கூப்பிடுறாருன்னு" சொல்லிட்டு அந்த ஹீரோயின கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போன உடனே ஹீரோ வந்து இப்ப கேட்குறாரு. அதாவது ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட சித்தியோட தம்பி கிட்ட இவங்க ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் வந்து கூப்பிட்டுருப்பாரு. இங்க உள்ள வந்தோனே பார்த்தீங்கன்னா, "நீ அவருக்காக தான் வேலை பார்க்குறியா? என்கிட்ட இந்த ரகசியத்த கறந்துட்டு போய் நீ தான் அவர்ட்ட சொல்லிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயினுக்கு இது ஒண்ணுமே புரியாது. இவர் எந்த ஆங்கிள்ல கேட்கிறாருன்னே அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. எவ்வளவோ வந்து சொல்றாங்க. ஹீரோ வந்து நம்ப மாட்டேங்கிறாரு. "இந்த மாரி வேலை வச்சுக்கிட்டு இனிமே இந்த பக்கத்துக்கு நீ வரவே கூடாது. இனிமே என் கண்ணுலயே நீ படக்கூடாது." அப்படின்னு கண்டபடி ஹீரோயின திட்டவும் அவங்க ரொம்பவே மனசொடைஞ்சு போயிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தோனே அவங்க ஆன்டி கிட்டயும், ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்ப அவங்கலாம் என்ன சொல்வாங்கன்னா, "இதுவும் ஒரு விதமான ஒரு லவ் தான். அடிக்கடி சண்டை வர்றதும், சேர்றதும் இதெல்லாம் சகஜம் தானே." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின சமாதானப்படுத்துறாங்க.
கொஞ்ச நேரத்தில் இப்போ ஹீரோட கதவு வந்து தட்டுற சத்தம் கேட்குது. ஹீரோக்கு கோவம் வருது. இந்த ஹீரோயின் தான் வந்திருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புத்தியா வராதா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. உடனே வெளியே நிற்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் பீஸா டெலிவரி பண்ண வந்திருக்கேன்னு சொல்லவும், இப்போ ஹீரோ கதவு திறந்து பார்க்குறாரு. பார்த்தா ஹீரோயின் வெளியே இருந்து ஓடி வந்துட்டு அவங்க தான் டெலிவரி பண்ணி, அதாவது அவங்க தான் ஆர்டர் போட்டிருப்பாங்க. அவங்க வந்துட்டு அவ ஹீரோ கிட்ட பேசலாம்னு வரும்போது ஹீரோ திரும்பவும் மூஞ்சி அடிச்ச மாதிரி கதவை சாத்திட்டு போயிடுவாரு. ஹீரோனுக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் வருத்தமா இருக்கும். இடத்துலயும் வந்துட்டு இப்போ இவங்க ரொம்ப அப்செட்டா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க சித்தியும், அதாவது ஹீரோயினோட ஆன்ட்டி இருக்காங்களா, அவங்களும் ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, நீ இந்த மாதிரி பண்ணாலும் அவனை அதெல்லாம் பண்ண முடியாது. பேசாம நீ ஏதாவது விதவிதமா வந்து சமைச்சு கொடு. நீ சமைச்சு கொடுத்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயின் வந்து இப்போ ஒரு கனவே கட்டிடுறாங்க. நம்ம இந்த மாதிரிலாம் அழகழகா டேஸ்ட்டாக சமைச்சு கொடுக்கும்போது ஹீரோவுக்கு வந்து நம்மள ரொம்ப பிடிச்சிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி அப்படியே அவங்க கனவுல மிதக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம சமைச்சு கொடுத்தோம்னா என்னால நடக்குன்ற மாதிரி ட்ரீமுக்கு போனவுடனே இங்கே சமைக்கிறதே மறந்துடுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அங்கே ஃபயர் ஆகிடும். அங்கே ஃபயர் ஆகி பெரிய ஒரு இதாகும்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் அதை ஸ்மெல் பண்ணிட்டு இங்கே வருவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா அவரோட கோட்டெல்லாம் கழட்டி அந்த நெருப்பெல்லாம் அடிச்சு எடுத்துட்டு, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, செய்ய தெரியாத வேலைன்னு எதுக்காக நீ செஞ்சுட்டே இருக்க லூசு மாதிரி அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பார். அப்போ அவங்க 2 பேர் தடுமாறி விழும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் போட்டிருக்க அந்த ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த நெருப்பில் பட்டு கொஞ்சம் அதுலேருந்து அவங்க சேகரித்து வச்சிருந்தாங்கல்ல விஷயங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் லீக் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு விஷயம்லாவும் தெரிய ஆரம்பிக்கும். அதில் வந்துட்டு ஹீரோயின் லவ் பண்ண மாதிரிலாம் இருக்கும்போது ஹீரோ அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒன்றுமே புரியாது. இந்த விஷயங்கள் பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். ஹீரோயின் சுதாரிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கும். 2 பேரும் ஒருத்தர் மேலே சாஞ்சிக்கிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து கிடப்பாங்க. அப்போ தான் சித்தி, அதாவது ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க வருவாங்க. ஒரு வழியாக நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே உள்ளே வருவாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் ஞாபகம் வர மாதிரி இருக்குது. ஆனால் ஹீரோயின்கிட்ட கேட்கும்போது அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நல்லா மழை வர மாதிரி இருக்குது. ஹீரோக்கு வந்து மழை வந்தாலும் இருக்கிற மெமரிஸும் வந்து அழிஞ்சு போயிடுற மாதிரி தானே இருக்கும். அதனால அவருக்கு ரொம்ப யோசனையாகவே இருக்குது. இப்போ அவர் வேறு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்காருல ஒரு ரூம், அதில் போய் ஏதாவது ஹீரோயினை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட கேட்டிருப்பாரு, நீ என் கூட ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அவருக்கு ஞாபகம் வர மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே எதுவுமே இல்லாமல் இருக்கிறது எப்படி, எனக்குன்னு வர ஞாபகம் மறந்து போகுது அப்படின்னு தான் இங்கே நான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் எனக்கு வர சின்ன சின்ன ஞாபகங்கள் கூட இங்கே இல்லாமல் இருக்குன்னா அது எப்படி, மேனேஜர் கிட்ட போய் டவுட் படுவார், நீ தான் வந்துட்டு அந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் பையன் கிட்ட ஹீரோ கேட்பாரு. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்வாருன்னா, சார் என்ன சார் என் மேலே சந்தேகப்படுறீங்க, எனக்கு என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க சொல்கிறீங்களோ அதை மட்டும் தான் சார் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், வேறு எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்லிடுவார். ஹீரோ இப்போ வந்து அவரோட டாக்டர் இருக்காரு, அவரை பார்த்து கேட்பாரு, எதுக்காக எனக்கு வந்து சில விஷயங்கள் ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ டாக்டர் என்ன சொல்வாருன்னா, ஒருவேளை நீ வந்துட்டு ஃபாரின் ட்ரிப்லாம் போறீங்களா, அங்கே இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கும், அது நீ வந்து மழை வர நேரத்தில் வந்து மறந்துருப்ப, அதனால கூட நம்மளுக்கு இந்த விஷயம் தெரியாமல் போயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவார். எது எப்படியோ நம்மளுக்கு ஏதாவது ஹீரோயினை வந்துட்டு லவ் பண்ண மாதிரி எனக்கு அந்த விஷயம் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு இப்போ யோசனை வந்துட்டு ஹீரோனுக்கு ஒரு மெசேஜ் போடுவார். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது, நான் உங்ககிட்ட பேசணும், கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டு விடுவார். இப்படி ஒரு மெசேஜ் வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை அவன் என்ன கல்யாணம் பண்ணது அவனுக்கு ஞாபகம் வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. அதாவது மிரட்டி அந்த மாதிரி கல்யாணம் பண்ணாதா தானே இவங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி தான் நினச்சிட்டு பயந்துட்டு இருப்பாங்க. உடனே இப்போ அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லை, நீ போன உடனே நம்ம எதுக்காக வந்திருக்கோமோ அதெல்லாம் உனக்கு கொடுத்து நம்மளை அனுப்பி விட்டுருவான், நீ போய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி இவங்க ஃப்ரெண்டும் சொல்லுவாங்க. இல்லை இல்லை, அவன் ஒரு பெரிய இன்ஜெக்ஷன் வச்சிருப்பான், அதுலேருந்து என்னோட மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சி எடுக்க தான் என்ன கூப்பிடுறான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்பவே பயப்படுவாங்க. ஹீரோனை கூப்பிட்டாங்களே சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ கிளம்பி வந்திருப்பாங்க. வந்தவொடனே ஹீரோ வந்து என்ன நினச்சிப்பாருன்னா, நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்திருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு, அதில் ஒரு பொண்ணாக தான் இவ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிருக்காரு. அதை நினச்சது இல்லாமல் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வேளை நம்ம 2 பேர் லவ் பண்ணியிருக்கலாம், இப்போ நான் அதை மறந்துருக்கலாம், சரி ஓகே இனிமேல் நீ என் லைஃப்பில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டை வந்து இதுக்கு முன்னாடி என் கூட பழகின பொண்ணுங்களெல்லாம் பிரேக்கப் பண்ணும்போது அவங்களுக்கு நான் பணத்தை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன், அதனால இந்த கிரெடிட் கார்டு வச்சுக்கொண்டோன்னா அவங்களுக்கு அந்த அட்டையை வாங்கி பார்த்துட்டு இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ உனக்கு 10 நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் புக்கை கொண்டு வர சொல்லிட்டு அதுலேயும் அமௌண்ட் எழுதி கொடுக்குறாரு. அதையும் வாங்கி பார்க்குறாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் உனக்கு தேவைப்படுதா சரின்னு சொல்லிட்டு ஒரு கார் கீயும் எடுத்து கொடுக்குறாரு. இது எதுவுமே அவங்களுக்கு எதுவுமே எதுக்குன்னே புரிய மாட்டேங்குது. அவங்க பாட்டுக்கு உட்காந்துட்டே இருப்பாங்க. எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், சரி உனக்கு இதெல்லாம் வேணும்னா வேற என்ன வேணும்னு சொல்லி உனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், சரி ஓகே நான் அதை என்னன்னு கேட்குறேன், நாளைக்கு வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் அவங்ககிட்ட சொல்லி வச்சுட்டு வந்துட்டேன், நாளைக்கு போகிறேன், இந்த மாதிரி வந்த விஷயத்தை கேட்குறோம், நம்ம 2 பேரும் சீக்கிரம் கிளம்பி போகலான்னு சொல்லும்போது 2 பேரும் ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணி இதை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ மறுநாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற ஒரு ட்ரிப்பு கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. சரி ஹீரோ வருவாருன்னு சொல்லிட்டு கலர் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா மேனேஜர் வருவார். எதுக்கு நீ வந்திருக்குன்னு கேட்கும்போது, நான் தான் உங்களை கூட்டிகிட்டு போகணும், என்ன தான் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, உங்க கூட போகிறதுக்கு நான் தனியாக போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து கோச்சிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ ஹீரோ எப்படி வர வைக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. உடனே ஹீரோயின் வந்து வீட்டில் இருந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோக்கு கால் பண்ணி இங்கே தண்ணியே வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து மேனேஜர் அனுப்பி வைப்பாரு. என்னது இது, இவனை கூப்பிட்டா அவன் மேனேஜரே அனுப்பி வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இப்போ ஹீரோவும் கூடவே வந்திருப்பாரு. ஹீரோயின் பொண்ணுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கையை வலிக்குது, அவன் தான் அந்த வேலையெல்லாம் பார்க்குறான், கொஞ்சம் கையை அமுத்தி விடுன்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அவர் மேனேஜரை போட்டு அமுத்த சொல்வார். அட போங்கடா நீங்களும் உங்கள் ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மேலே பிடிச்சி தள்ளி விட்டு அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணாலும் பிளான் பண்ணாலும் அது நடக்கவே மாட்டேங்குது. இவன் என்ன மாதிரி கேரக்டர்னு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, நம்ம கிட்ட தான் வந்து நிறைய மேஜிக் இருக்குல்ல, அதை வச்சாதான் அவன் என்ன மாதிரி கேரக்டர், அவனை எப்படி போனால் வந்து நம்ம வலிக்கு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவங்களால ஹீரோ பற்றி எதுவுமே கேதர் பண்ணவே முடியல.
முடியல. இந்த ஹீரோவை பத்தி யோசிக்கிறேன், தேடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கொதிக்க ஆரம்பிச்சுறாங்க. அவங்க ஓவரா கொதிச்சு அவங்க தான் திரும்ப ஆமையா மாறிடுவாங்களே. இதுக்கு மேல நான் யோசிச்சேன் அப்படின்னா திரும்பவும் நான் ஆமையா போயிடுவேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் தான் யோசிக்கிறாங்க. ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. ஹீரோக்கு தம்பின்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன புடிச்சா வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் யோசிக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்கன்னா, அவரோட தம்பிக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்றாங்க. நாளைக்கு இந்த ஹோட்டலுக்கு வா, நான் உன்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணும்போது இவர் ரொம்பவே பயப்படுறாரு. சரி ஏதாவது தப்பா இருக்குமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நான் 90s கிட்ஸ் நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் தலை மேல ஒரு ஆப்பிள் வச்சிருக்கேன். என்ன இப்ப நீ உனக்கு தான் நல்லா வரைய தெரியும்ல, நீ அத வர அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. இப்ப ஆப்பிள தலையில வச்சு வரைய சொல்றாங்கன்னா, அவர் சீரியஸா வரையும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணன பத்தி ஏதாவது கேட்டுறலாம். அப்படியே மெய் மறந்து இருக்கிற நேரத்துல, அதாவது ஒரு வேலைய அவங்க ஈடுபாடா இருக்கும்போது நம்ம கேட்கிறதெல்லாம் அவங்க தன்னறியாம சொல்லிடுவாங்களா? அப்படியே அவங்க அண்ணன பத்தி விஷயத்த கறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. உங்க அண்ணன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கவும், ஓ! என் அண்ணன வச்சு என்ன பத்தி தெரிஞ்சுக்கலாம் நீ நினைக்கிறியா? அதாவது இவரு என்ன நினைச்சுக்கிறாருன்னா, என்ன பத்தி இவங்க தெரியணும்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால தான் அண்ணன கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா அண்ணன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன பத்தி சொல்லாம தன்னை பத்தி எல்லா விஷயத்தையுமே அவர் சொல்லிட்டே இருக்காரு. அதோட பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பிளையும் வரைஞ்சு முடிச்சிடுறாரு. ஆப்பிள் வரைஞ்சு முடிச்சோனே பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்க்குறாங்க. இது ஒண்ணும் அந்த அளவுக்கு நல்லா இல்லன்னு சொல்லும்போது, இப்ப அவருக்கு ஒரு மாரி ஆயிடுது. நான் என்ன பண்றது? எனக்கு இந்த அளவுக்கு தான் தெரியுதுன்னு சொல்லவும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு மேஜிக் போடுறாங்க. அப்படியே அவங்க வானுலகத்துக்கு போன மாரி இருக்கு. அப்படியே என்ஜாய் பண்றாங்க. அந்த இல்லூஷன் மாரி இருக்கு. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படியே அவங்களுக்குள்ள கொஞ்சம் ரொமான்ஸ் மாரிலாம் போயிட்டு இருக்கு. ஹீரோ வந்து எப்படி தான் நம்ம வந்துட்டு இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரே யோசனையாவே இருக்கு. அப்ப ஹீரோயினோட ஆன்டி இருக்காங்க. அவங்க நிறைய ஐடியா குடுத்துட்டே இருக்காங்க. அது எதுவுமே சரிப்பட்டு வர மாரி தெரியல. உடனே வந்துட்டு அவங்க என்ன இப்ப லாஸ்ட்டா ஒரு ஐடியா குடுப்பாங்கன்னா, நீ வந்து மயக்கம் போடுற மாரி நடி. ஹீரோ வரும்போது அவன் மேல போய் விழுந்துரு. அப்படியே உனக்கு ஹெல்ப் பண்ற மாரி அவன் கூட்டிட்டு போயிடுவான் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் அதே மாரி ட்ரை பண்றாங்க. ஆனா வந்து அவங்க மயக்கமா இல்ல, அவங்க நடிக்கிறாங்கன்றது ஹீரோக்கு நல்லாவே தெரியுது. அந்த பக்கம் போ அப்படின்ற மாரி ஹீரோயின தள்ளி விட்டுறாரு. இவங்க போய் விழும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க கால் வந்து சுளுக்கிக்குது. அது ஹீரோ கவனிச்சிடுறாரு. அப்ப அவங்களுக்கு கால்ல காயமா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே, சரி தூக்கிட்டு போலான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் அவங்களோட ரூம்ல கொண்டு போய், அதாவது அவங்க அபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த போர்ஷன்ல கொண்டு போய் விடுறாரு. அவங்க வேணும்னே பாஸ்வேர்ட்லாம் தப்பு தப்பா போட்டு அதுக்கு டோர் ஓப்பன் ஆகாத அளவுக்கு பண்ணிடுறாங்க. உடனே அவங்க கால்ல வேற அடிபட்டிருக்கா. ஹீரோ வந்து அவங்க மேல இறக்கப்பட்டு என்ன பண்றாரு, அப்படியே அழகா அவங்கள தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துறாரு. கூட்டிட்டு வந்தோனே பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் அவங்க புடிச்சிட்டு விடவே மாட்றாங்க. நீ எங்கேயும் போயிடாத, எனக்கு ரொம்ப இதா இருக்கு, எனக்கு குளிருது, நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை புடிச்சு வச்சுட்டே இருக்காங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கிட்ட வர மாரி வந்துட்டு ஏசி ரிமோட் எடுத்து ஆஃப் பண்ணிடுறாரு. இப்போ ஏசி ஆஃப் பண்ணியாச்சா, உனக்கு குளிராது, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோ வந்து என்னதான் பண்ணாலும் ஹீரோயின் வந்து சும்மாவே இருக்க மாரி தெரியல. ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருக்காங்க. அதனால ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவங்களுக்கு நிறைய குளிருதா நிறைய பெட்ஷீட்டை போத்தி விட்டுறாரு. அப்பவும் அவங்க வந்து சேட்டை பண்றதுனால அவங்க என்ன பண்றாருன்னா, ஹீரோ வந்து அவங்கள சேரோட சேர்த்து கட்டியே போட்டு வந்துடுறாரு. அதோட இப்ப கட்டி போட்டுட்டு அவர் ரூமுக்கு வந்து அவருக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு புக் படிச்சிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயின் வந்துட்டு இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழட்டி வச்ச அந்த பெல்ட்டையும் அவுத்துட்டு வந்து நின்னுட்டு இருக்காங்க. உன் ரூம்ல இருக்கியா, அதோ இப்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதவு டோர் ஓப்பன் பண்ண பார்த்தா, அங்க வந்து டோர்ல வந்து கரண்ட் ஷாக்லாம் கொடுத்து வச்சோன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினால போக முடியல. உன்னை அடுத்த அட்டெம்ப்ட்ல மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இப்ப நினைச்சுப்பாங்க. கிட்ட வந்துட்டு அவரோட மேனேஜர் வந்து என்ன கேட்பாருன்னா, நீங்க வந்துட்டு எவ்வளவு பொண்ணுங்க கூட பழகி இருக்கீங்க, ஆனா எந்த பொண்ணுங்களும் உங்களுக்கு ஞாபகம் இல்லை, இந்த பொண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கானா, இவ ஏதாவது ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன் வேலையை மட்டும் பாக்குறியா அப்படின்ற மாதிரி ஹீரோ அனுப்பி விட்டுவாரு. ஏன்னா அவருக்கே எதுவும் சரியா எதுவும் தெரியல. இங்க வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு காலையில முழிச்சு பார்ப்பாங்க. ஹீரோ அதுக்குள்ள கிளம்பி ஆஃபீஸ் போய்ப்பாரு. அவர் வீட்லயே இருக்க மாட்டாரு. அதோட இப்ப அவங்களோட இடத்துக்கு அவங்க ரூமுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட் வந்து இப்ப கிண்டல் பண்ணுவாங்க. இப்ப நேத்து அவங்க கூட இருந்திருக்க, திரும்ப ஏதாவது போன வேலை நடந்துச்சா அப்படி இப்படின்னு கேட்கும்போது, அவன் என் மேல இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேங்கிறான், ஏன்னே தெரியல அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அவன் எப்ப பார்த்தாலும் வேலைன்னு இருக்கிறான்ல, பேசாம நீ ஆஃபீஸ்லயே போய் ஏதாவது வேலைக்கு சேர்ந்தா என்ன அப்படின்ற மாதிரி அவங்க ஐடியா கொடுப்பாங்க. ஐடியா எதுக்காகன்னா, இப்ப ஹீரோ வேலைன்னு இருக்கறனால நீ அவன் கூடயே போய் வேலைக்கு சேர்ந்துட்டு அப்படின்னா 24 மணி நேரம் அங்கேயே நீ இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்தாலும் அவன் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். சீக்கிரம் நம்ம வந்த வேலையை முடியும்னு சொன்ன உடனே இதுதான் சரியான ஐடியாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயின் போய் அவர் ஹீரோ கிட்ட போய் எனக்கு வேலை வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோ வந்துட்டு சுத்தமா சட்டை பண்ண மாட்டேங்கிறாரு. அவங்க ரொம்ப கெஞ்சி கேட்கறதுனால, சரி ஓகே நீ கேட்கறதுனால உனக்கு நான் வேலை போட்டு கொடுக்குறேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நான் சொல்ற ரூல்ஸ் படி தான் நீ நடந்துக்கணும் அப்படின்னு உடனே, ரூல்ஸா அப்படின்னு அவங்களுக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. சரி என்னன்னாலும் நான் கேட்டுக்கிறேன், ஆனா நான் வேலைக்கு சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு ஹீரோ சொல்லிடுறாரு. இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா பக்காவா இப்போ வேலைக்கு போற மாதிரி அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஹீரோ கொடுத்த ஹேண்ட்பேக்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதாவது கிஃப்டா அந்த ஹேண்ட்பேக்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ கிளம்புறேன்றாங்க. அவங்க ஃப்ரெண்டும் அவங்க ஆன்ட்டியும் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியா கொடுக்குறாங்க, என்ன மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு கார் வந்து நிற்கிது அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக. உண்மையிலேயே இந்த கார் இப்போ வந்திருக்கிறது ஹீரோவை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, வேலையும் கொடுத்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக காரும் அனுப்பி வச்சிருக்காங்க, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு காரில் இருந்து உட்காந்துக்கிறாங்க. உட்காந்தவங்க சும்மா இல்லாமல் அந்த டிரைவர் கிட்டையும் மேனேஜர் கிட்டையும் பாடா படுத்தி எடுத்துடுறாங்க. நொல்லோடன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. கீழே இறங்கி வராரு. வந்தோடனே ஹீரோயின் உள்ள உட்காந்துட்டு பிள்ளோட பேசுறத பார்த்தோன்னே அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, உனக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குன்னு சொன்னால, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன தெரியுமா, என்கிட்ட இந்த மாதிரி நீ உட்காந்து பேசிட்டு இருக்கிறது என்கிட்டயே நீ வரக்கூடாது, அதான் ஃபர்ஸ்ட் ரூல்ஸ்னு சொல்லிடுறாரு. உடனே அங்கேயே இந்த இடத்துல ஹீரோயினை இறக்கி விட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட எப்படியாவது வேலைக்கு சேர்ந்து அவர் கூடவே க்ளோஸ் ஆகி இந்த மாதிரிலாம் வந்த வேலையெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே கனவு கண்டுட்டு இருப்பாங்க. ஆஃபீஸ்க்கு போனால் அவர் இன்னொன்று பண்ணி வச்சிருப்பாரு. ஹீரோயினை விட ஆப்போசிட் சைடில் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரத்தில் ஹீரோயினுக்கு அந்த இடத்த வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நான் இவ்வளோ தூரத்துலலாம் என்னால் இருக்க முடியாது, ப்ளீஸ்ப்பா நான் அவன் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுவாங்க. ஹீரோ ஒத்துக்கவே மாட்டார். அவர் மேனேஜர்கிட்ட கெஞ்சவும் நான் போய் பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு மேனேஜர் இப்போ ஹீரோ கிட்ட வந்து கேட்பாரு, உனக்கு நான் பாசா அவ பாசா, அவளுக்கு விருப்பம் இருந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் வேலை பார்க்கட்டும், இல்லாட்டி வேலையை விட்டு போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டி விட்டுருவாரு. ஹீரோ வந்து சரி ஓகே நான் பார்க்குறேன் அந்த வேலையை, நீ எந்த வேலையை இருந்தாலும் பார்க்குறேன்
பார்க்குறேன், எந்த இடத்துல இருந்தாலும் உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதுக்கும் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க அவங்க வேற ஒரு வேலையை வந்ததுனால. அதோட பார்த்தீங்கன்னா ஹீரோட மேனேஜர் வந்துட்டு இப்போ அவங்கள்ட்ட ஜெராக்ஸ்லாம் எடுமா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுக்கிறத பற்றிலாம் எதுவுமே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க மூஞ்ச வச்சு வச்சு ஜெராக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு ஒழுங்கா வேலையை மட்டும் பாரு, என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இங்கே போய் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் இவங்களும் ஒரு ஆளாக வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கம்பெனியை பற்றி தப்பு தப்பாக ரூமர்ஸ்லாம் பரப்பிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களோ அவங்களோட அக்கௌண்ட் எல்லாம் வந்து பிளாக் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்துட்டே இருக்காரு. ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப சூப்பராக பேசுகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் திரும்பவும் டான்ஸ் ஆடிட்டு அப்படி இப்படி பண்ணுறாங்க. உன்னை தான் இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னல, அது மட்டும் இல்லாமல் உனக்கு வேலை ரொம்ப கம்மியாக இருக்கிறனால தேவையில்லாத வேலை நீ பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணிக்கு என்ன தூக்கிட்டு வா, இந்த ரூமை பெருக்கு, இந்த இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேற வேற வேலை வாங்கிட்டே இருப்பாரு. ஹீரோயினும் எல்லாத்தையுமே செஞ்சுட்டே இருப்பாங்க. வந்துட்டு ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, சரி இங்கேருந்து போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விரட்டி விட்டுட்டு இருக்காரு. ஹீரோயினை விரட்டி விரட்டி விட்டுட்டு இருக்காரு. இங்கே இன்னொரு பக்கம் ஹீரோட தம்பி இருக்காருல்ல, அவருக்கு வந்து அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. டக்குன்னு இவர் என்ன பண்ணுறாருன்னா, ரூமில் உள்ள அலமாரியில் வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சாரு. அடுக்கி வச்சுட்டு அந்த வீடியோக்கெல்லாம் அட்டன் பண்ணிடுறாரு. நான் லைப்ரரியில் இருக்கேன், அப்புறமா கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பேசிட்டு இருக்காரு. அப்போ டக்குன்னு அந்த பொண்ணு இருக்காங்களா, அவங்களோட ஃப்ரெண்டு, ஹீரோனோட ஃப்ரெண்டு, அவங்க வந்து நிற்கும்போது யாரும் அந்த பொண்ணு சைனா மாதிரி இருக்கா, சைனா பொண்ணு மாதிரி இருக்கா, நீ சைனாலையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த அம்மா கேட்கும் போது பார்த்தீங்கன்னா, இல்லைம்மா இவ கொரியான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு நல்லா கொரியாவில் பேசுது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வேற வேற ஆளுங்க இருக்க மாதிரிலாம் நிறைய மிமிக்ரிலாம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஹீரோட தம்பிக்கு ஆச்சரியமா இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு. காலை கட் பண்ணிடுறாங்க. சரி படிக்கிற வரைய பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலை கட் பண்ணி முடிச்சோடனே, நீ நிறைய திறமை வச்சிருக்க, என்னென்னமோ பேசுகிற, என்னென்னமோ பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சரி எனக்கு போய் ஜூஸ் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. அதாவது ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து அவர் அனுப்பி வச்சுட்டு இந்த சிஸ்டமில் ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவர் திரும்ப வந்துடுறாரு. சிஸ்டம்லாம் உனக்கு தெரியுமா, நல்லா பூந்து விளையாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது கண்டுபிடிச்சிருப்பானோ நம்ம வந்த வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் வந்து இவங்களை வந்து அவர் மேலே க்ரஷ்ஷாக இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா இவங்க வந்து வேற ஒரு வேலையாக தான் வராங்க. அவங்க அண்ணனை பற்றி தெரிஞ்சுக்கணும், இவர்கிட்ட பழகணுன்ற மாதிரி பழகிட்டு இருப்பாங்க. அது அவருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதோட இவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி சமாளிச்சிடறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ பேசிட்டு இங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேலை பார்த்து பார்த்து டயர்டாகி அங்கே தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு என்ன தூங்கிக்கிட்டே இருக்குன்னு, தூங்கக்கூடாது, அந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாரு, நிறைய வேலை கொடுத்துட்டே இருக்காரு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம கையால் வேலை பார்த்தா சரி வராது, நம்மக்கிட்ட தான் பவர் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பவரை யூஸ் பண்ணலாம் நினைக்கிறாங்க. டக்குன்னு சிசிடிவி கேமரா இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா வேலை பார்க்குறாங்க. அவங்களால முடியல, ரொம்ப மயக்கமாகிடுது. வீட்டுக்கு வந்து படுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டும் சித்தியும் வந்து கிண்டல் பண்ணுறாங்க. அவங்க ஆண்டியும், இன்னும் உனக்கு முடி ரொம்ப கொட்டுது, நிறைய வேலை பார்க்குறியா, ரொம்ப டென்ஷனாக இருக்கே அப்படின்னு கேட்கும்போது அவங்க அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ வேலைக்கு வராங்க. வேலைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மேனேஜர் இருக்காருல, அவர் வேலை பார்க்காம ஹீரோ வரதுக்கு முன்னாடி அந்த ஃபோன்லாம் யூஸ் பண்ணிட்டு ஜாலியாக இருக்காரு. ஹீரோயினும் பார்த்துட்டு என்ன ஃபோன் பார்த்துட்டு இருக்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட சேர்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்தா ஹீரோக்கு வந்து சமக்கம் ஒரு வேலை நேரத்தில் என்ன இதை பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொரு ஒரு மணி நேரத்தில் மீட்டிங் இருக்குது, எல்லாரும் மீட்டிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அந்த மீட்டிங்க்கு ஹீரோயினும் வருவாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்வாரு, நம்மளோட ப்ராடக்ட் எல்லாம் தப்பு தப்பாக பேசிட்டு தான் இருக்காங்க, என்ன தான் சோஷியல் மீடியாலாம் பண்ணாலும் இப்படி தான் போயிட்டு இருக்கு, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பேசாமல் நம்ம ஏன் இப்படி செய்யக்கூடாது, நம்ம செய்கிற ப்ராடக்ட் வந்து நம்மளே யூஸ் பண்ணி காட்டலாம், அப்போ எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு நம்பிக்கை வரும்ல அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் அது பிடிச்சிருக்கு. ஆனால் ஹீரோக்கு அது பிடிக்கல. ஆனாலும் எல்லாருக்காகவும் அவரும் ஒத்துக்கிறாரு. இப்போ ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த சைக்கிள் ஓட்டுவாங்களா, அந்த மாதிரி சைக்கிள் ஓட்டிகிட்டே இருக்கேன். பார்த்தீங்களா மக்களே, அப்படியே லைவாக தான் நான் போட்டுட்ருக்கேன், நான் இப்போ இந்த மேக்கப் போட்டிருக்கேன், அதுவும் எங்கள் கம்பெனி உருவாக்கின மேக்கப்பை தான் நான் போட்டிருக்கேன், கூட கலையாமல் இருக்கேன், நான் எவ்வளோ தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் எவ்வளோ வேர்த்து கொட்டினாலும் மேக்கப் வந்து சுத்தமாக கலையில் பார்த்தீங்களா, அதனால் இது வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் தான், அதனால தான் உங்களுக்கு நாங்கள் லைவாக காட்டுறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. பண்ணுறதை பார்த்தோன்னா அவங்களுக்கு நல்ல நல்ல கமெண்ட்ஸாக வருது. அப்படியே அந்த மேக்கப் வந்து போகாதா, அப்போ நம்ம இதை வாங்கலாம் அப்படி இப்படி நல்ல நல்ல கமெண்ட்ஸாக வருது. எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லா இதாக இருக்குது. இது வந்து லைவாகவே போயிட்டுருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்வையில் எப்படி மேக்கப் போகும், தண்ணியில் இறங்கி காட்டுங்க, தண்ணி பட்டால் மேக்கப் போனால் தானே பிரச்சனையே அப்படின்னு சொல்லும்போது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போவே நான் ஸ்விம்மிங் பூலில் போகிறேன், அங்கே போய் குதிக்கிறேன், அதில் உங்களுக்கு நான் லைவாக காட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போய் குதிச்சிடுறாங்க. அங்கே குதிச்சுட்டு அப்படியே அங்கே ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டே வந்துட்டு பார்த்தீங்களா மேக்கப் கலையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. லைவாக ஓடிட்டே இருக்கு. அப்படியே அங்கே அந்த அந்த இது உள்ளே வந்து கால் வலிக்கு அங்கேயே விழுந்துடுறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கூட்டிகிட்டு வராரு. இதுவும் வந்து ஹீரோ வந்து அவங்கள கூப்பிடுறது தூக்குறது இது எல்லாமே லைவாகவே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தோன்னா ஹார்ட்டுன்னா எல்லாருமே அனுப்பிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ரெண்டு பேரோட பொருத்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டும், சில பேர் வந்து உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேர் நல்லா இருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்காங்க. உடனே ஹீரோ வந்துட்டு இதை பார்த்துட்டு இது போதும், இதோட நிப்பாட்டிடலாம், லைவ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறாங்களா, அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு கால்லாம் சரியாக போயிடுச்சு, அடுத்து நான் ஜிம்முக்கு போகிறேன், ஜிம்முக்கு போயிட்டு நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், அதையும் நீங்கள் லைவாக பாருங்கன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ வந்து என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் வேண்டான்னு சொல்லும்போது, இல்லை நான் செஞ்சு தான் ஆகுவேன் போது, நீ எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாம் நம்ம கம்பெனிக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியல, அதனால அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க. அதுக்காக ஹீரோவும் ஒரு வழி இல்லாமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் அப்படியே பலவிதமான ரொமான்ஸ் எல்லாம் அங்கங்கே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் லைவாக போயிட்டுருக்கு. எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நல்ல பேராக இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் ஜோடி பொருத்தம் பிரமாதமாக இருக்குது அப்படி இப்படின்னு கமெண்ட்ஸும் வந்துட்டே இருக்கும். அதில் ஆரம்பித்த லைவ் வந்து பார்த்தீங்கன்னா விடிய அந்த லைவை முடிச்சிடறாங்க. கடைசியாக வந்து ஹீரோ வந்து பேசி அந்த வீடியோ முடிக்கணும்னு நினைக்கிறாரு. பார்த்தீங்களா, எங்கள் கம்பெனியில் தயாரிக்கிற அந்த பொருட்கள் வந்து ரொம்பவே நல்ல ஒரு குவாலிட்டியான பொருட்கள் தான், நீங்கள் நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசி முடிச்சுட்டு அந்த
லைவையும் கட் பண்ணி விட்டுறாரு. அதோடு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்து இப்போ தான் அவர் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அவங்க கண்ணத்தை பிடிச்சி இப்படி கிள்றாரு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அவ்வளோதான், அவங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோ பார்த்துட்டு அவங்க பாட்டு நின்றுட்டு இருப்பாங்க. இன்னும் இவங்களும் 2 பேரும் இப்போ வீட்டுக்கே வராங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண லைவ் இன்னைக்கு நல்லா இருந்ததுல அப்படின்னு ஹீரோயின் வந்து குதிச்சு குதிச்சு அவர்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சிரிச்சுக்கிட்டே அப்படிலாம் ஹீரோ வந்து சொல்கிறாரு. அவருக்கும் ஹீரோயினை இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பும்போது நம்ம 2 பேரும் ஒன்றாவே ஸ்டே பண்ணிக்கலாமா, என் வீட்லையும் யாரும் இல்லை உன் வீட்லையும் யாரும் இல்லை அப்படின்னும் போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. எனக்கும் போர் அடிக்கும்ல, 2 பேரும் ஒன்றா இருந்தால் பேசிட்டாவது இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே நடந்துகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஹீரோட தம்பியும் 2 பேரும் வந்துட்டு இருப்பாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஹீரோ இருக்காருன்ற விஷயம் அவருக்கு தெரியல. அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி சொல்கிறது, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு அவர் இவ்வளோ சீக்கிரம் வருவார் அப்படின்ற விஷயம் வந்து அவருக்கு தெரியல. அவன் வந்து எப்பவும் லேட்டாக தான் வருவான். அவன்கிட்ட எப்படியாவது நம்ம காசை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம போய் ஏதாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக பிளான் பண்ணுறாரு. உடனே அவங்க அண்ணனுக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு. அண்ணா நீ வந்துட்டு எனக்கு காசு அனுப்பிவிடு, எனக்கு வந்து காலை வலிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவன் இப்போ எப்படி உடனே எனக்கு பணம் அனுப்பி விடுவான் பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பார். ஆனால் இவங்க அண்ணன் வந்து எல்லாத்தையுமே இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பார். அதை பார்த்தோன்னு அடுத்தது என்ன நடக்கும், அவர் தம்பிக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல, கையில் ஒரு கூடையை கொடுத்துட்டு இந்த கையை தூக்கி நில்லு, இப்படி தான் நீ நின்றுட்டு இருக்கணும்னு சொன்னாலும் தம்பியும் வேறு வழி இல்லாமல் நின்றுகிட்டே இருக்காரு. உடனே இப்போ அண்ணன் கேட்பாரு, நீ எதுக்காக வந்த, உனக்கு படிக்க பிடிக்கலன்னு தானே இந்த மாதிரி வச்சு கேட்டேன், அதையும் வச்சு கொடுத்தாச்சு, அப்போ அதையும் சரியாக பண்ணாமல் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு தான் என்ன பண்ணுறது, இப்போ உங்கள் அம்மாவை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுகிட்டே இருப்பார். அவர் பாட்டுக்கு நின்றுகிட்டே இருப்பார். இப்போ இது ரெண்டுத்தையும் என்னமோ இவங்க 2 பேரும் ஏதோ கார்ட்டூன் பார்க்குற மாதிரி இருக்கும், அதை பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன கேட்குறாரு, நீ கூட தான் அண்ணியை வந்து கண்டுபிடிச்ச விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இப்போ ஹீரோக்கு ஒன்றும் புரியாது, இவன் என்ன நினச்சிட்டு பேசுகிறானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் தம்பி வந்து இப்போ அந்த பொண்ணு இருக்கார்ல ஹீரோட ஃப்ரெண்ட், அவங்கள்ட்ட போய் நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டுன்றது ஏன் இது வரைக்கும் என்கிட்ட நீ சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்படியே அவங்க 2 பேரும் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. ஓ மறந்துட்டீங்களா அப்படின்னு சமாதானம் ஆயிப்பாங்க. அதோட வந்து ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா ஹீரோட தம்பியை வந்து அவரோட இடத்துல கொண்டு போய் ட்ராப் பண்ண வருவார். அப்போ ஹீரோக்கு கோவமும் போயிருக்கும். அதனால தம்பியும் அண்ணனும் வந்துட்டு சமாதானம் ஆயிருப்பாங்க. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு வந்து தனிப்பட்ட முறையில் பேசிக்கும் போது என்ன பேசுவாங்கன்னா, இப்போ ஹீரோக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருச்சு, நாளைக்கு பாரு ஆஃபீஸ்க்கு வந்தபோது உனக்கு ஸ்பெஷலாக வந்து கவனிப்பான், அது மட்டும் இல்லை உனக்கு ப்ரொமோஷன் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இப்படின்னு இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களும் ரொம்ப ஜாலியாக எதிர்பார்ப்போட ஆஃபீஸ் வருவாங்க. ஆஃபீஸ் வந்து ஹீரோ வந்து சுத்தமாக கண்டுக்கவே மாட்டார். இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடும். எப்பவும் போல வந்த ஹீரோ என்னன்னா, உனக்கு நிறைய அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்கும் போது வேலையெல்லாம் பார்க்குற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ மாதிரி பேசிட்டு போவார். எப்போ பார்த்தாலும் வேலையவே பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப நொந்துப்பாங்க. அவரால் ஒர்க் லோட் வந்து தாங்க முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹெல்ப் கேட்கும். ஹீரோயின் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுறேன்னா, ஹீரோயின் அங்கே தான் முன்னாடி அப்படி பேசினாலும் அங்கே போய் நின்றுட்டு ஹீரோயின் அப்படியே ரகசியமாக பார்த்துட்டே இருக்காரு, ரசிச்சிட்டு இருப்பாரு அப்படின்னு கூட சொல்லலாம். உடனே மேனேஜர் பார்த்துட்டு இங்கே என்ன சார் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அங்கே ஏதோ தூசியாக இருக்க மாதிரி இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்பார். மீட்டிங் ரெடி ஆகுது. அந்த மீட்டிங்கில் வந்துட்டு ஹீரோயின் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இப்போ நிறைய கம்பெனி வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து அதாவது மேக்கப் கிட் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அவங்கள மாதிரி நம்மளும் புதுசாக எதாவது செய்யணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஆல்ரெடி தயாரிச்சுட்டு இருக்கலாம். அதில் வந்துட்டு அடிஷ்னலாக சில பூக்கள் எல்லாம் வந்து நம்ம சேர்த்து அதோட நறுமங்கள் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இன்னும் எல்லாரும் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த வேலையை இப்போ எல்லாரும் தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிடுறாரு. ஓகே, இந்த விஷயம் பிடிச்சிருந்தாலும் அவர் மட்டும் தனியாக இதை பண்ண முடியாது, அவருக்கு பார்ட்னர் ஒருத்தர் இருப்பார், அவர் இதை ஒத்துக்கிட்டா தான் இது சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சித்தியோட தம்பி வந்து இந்த மாதிரி மீட்டிங் நடந்தது, இந்த மாதிரி இவ சொல்கிறதுக்கெல்லாம் அவன் தலையாடிட்டு இருக்கான், இப்போ அவரும் வந்துட்டு இந்த பார்ட்னரும் சைன் பண்ணிட்டாருன்னா இதெல்லாம் சக்ஸஸ் ஆகிடும் போல இருக்குது, அவன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருவான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த மொட்டைக்கும் இந்த ஹீரோக்கும் வந்து ஆகவே ஆகாது, அவன் கண்டிப்பாக இவன் சொல்கிறதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டான், அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு சித்தியும் சொல்லுவாங்க. பேசுறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னரை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ வருவார். அவர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஹீரோ அவாய்ட் பண்ணிட்டே இருப்பார். சரி அவன் எங்கே வருவானோ அந்த இடத்துல போய் அவனை தெரியாமல் மீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஆஃபீஸில் உள்ள எல்லாரையுமே வந்து மீட்டிங் அரேஞ்ச் மாதிரி பண்ணுற மாதிரி அந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஹீரோனை மட்டும் கூப்பிட மாட்டார். எல்லாரையும் கூப்பிட்றா, நம்மளை மட்டும் கூப்பிட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வருத்தப்படுவாங்க. பார்ட்டிக்கு போகிறாங்க, நம்மளை மட்டும் கூப்பிட்டே போக மாட்டானே, கூப்பிடவும் மாட்டானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ தான் ஹீரோ வராரு, ஒரு பெரிய பாக்ஸை கொடுத்து இது ஃபுல்லாக உனக்கான வேலைக்கான டாஸ்க்கெல்லாம் வச்சிருக்கேன், இதெல்லாம் படிச்சுட்டு அந்த வேலையெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்து வீட்டில் வந்து போடுறாங்க. நம்மளை மட்டும் ஏன் அவ்வளோ கஷ்டப்படுத்துறானு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து அந்த பெட்டியை திறந்து பார்ப்பாங்க. அதில் வந்துட்டு இந்த பார்ட்டிக்கு ஹீரோயின் வரதுக்கான ட்ரெஸ்ஸு, அதில் இன்விடேஷன் அந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்களுக்கு போட வேண்டிய எல்லா திங்ஸுமே ஹீரோ வச்சிருப்பாரு. அதை பார்த்தோன்னு ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர சொல்கிறார் போலக்குன்னு நினச்சிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுப்பாங்க. இப்போ ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அந்த பார்ட்டிக்கு அவங்களை வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வராங்களான்னு பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோட மேனேஜர் வேறு ஹீரோவை பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருப்பாரு. எதிர்பார்த்த மாதிரி ஹீரோயினும் வந்துடுறாங்க. ஹீரோ கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்காங்க. ஹீரோக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவர் அந்த ஹீல்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்காரா. ஹீரோயினுக்கு அதெல்லாம் போட்டு பழக்கம் இல்லையா, திடீர்னு போட்டோன்னே வலிக்கு விழுறாங்க. ஹீரோ வந்து பேலன்ஸ் பண்ணி அவங்களை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. அங்கே ஹீரோவை பார்க்குற பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு நம்ம இங்கே போகலாமா அங்கே போகலாம்னு கேட்கும்போது அதெல்லாம் சார் வரமாட்டார், அவர் ரொம்ப பிஸியாக இருக்காருன்ற மாதிரி இவங்க சொல்லிடுவாங்க. உடனே இப்படிலாம் ஹீரோயின் பேசுறது வந்து அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த பார்ட்டி எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இங்கே வந்துட்டு அந்த இன்னொரு பார்ட்னர் இருக்கார், அவரும் வந்திருப்பாரு.
ஹீரோ போய் பேசலான்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் டோட்டலாக ஹீரோ அவாய்ட் பண்ணிட்டே இருப்பார். அப்புறம் என்ன பார்ட்னரே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. அதோட இங்கே வேலை செய்கிறவங்க ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அந்த பரிமாறுறாங்களா அவங்க. அதனால 3 பணக்கார பொண்ணுங்க வந்துட்டு அந்த பொண்ணு வந்து திட்டிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு கோவம் வரும். தெரியாமல் பண்ணதுக்கு எதுக்காக இப்பெல்லாம் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ ஆஃபீஸில் அதாவது ஹீரோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு சாதாரண ஒரு பொண்ணு, நீ வந்து எங்களை கேட்குறியா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேட்கும்போது ஹீரோனுக்கு வந்து செம்ம கோவம் வரும். அவங்க மேஜிக் பவரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேசினவங்களுக்கு விக்கல் வர வச்சிருவாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து விக்கல் வந்துட்டே இருக்கும். அதனால அவங்கலாம் வந்து ஹீரோயின் மேலே கோவப்பட்டு ரொம்ப பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விடும்போது ஹீரோயின் வந்து விழும்போது ஒருத்தர் வந்து கைத்தாங்களா பிடிப்பாரு. ஹீரோயின் வந்து ஹீரோ தான் பிடிச்சிருக்காரு. நிமிர்ந்து பார்த்தா அங்கே வேற ஒரு ஆள் இருப்பார். அவர் ஜாக்கி. இந்த மாதிரி அவர் காப்பாற்றி விட்டுறாரு. காப்பாற்றிட்டு அவர் அங்கேருந்து நகர்ந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வரும்போது ஹீரோ கிட்டே வந்து அவங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. டக்குன்னு இப்போ ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா, நம்ம ஆஃபீஸில் மட்டும்தான் இவன் என்னோட எம்ப்ளாயி, இப்போ இந்த மாதிரி பார்ட்டியில் அவளும் என்ன மாதிரி ஒருத்தி தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்களுக்குலாம் மூஞ்சே வாடி போயிடுது. டக்குன்னு இப்போ ஹீரோயினை கூட்டிட்டு அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஹீல்ஸை போட்டு ஹீரோயினால் வரவே முடியல. ஒன்று ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு, அவங்கள தூக்கிட்டு கைத்தாங்களா தூக்கிட்டு அப்படியே நடந்துக்கிட்டே அப்படியே வந்துட்டே இருப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு கிண்டல் பண்ணி பேசினாங்க. அவங்க எல்லாரும் ஒருத்தராக போய் இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல அதில் போய் விழுந்துட்டே இருப்பாங்க. இந்த மேஜிக் வேலையை வந்து ஹீரோயின் பண்ணல. அப்போ யார் பண்ணா அப்படின்றதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.